சிகட சக்கர செம்முகாய்ந்துள சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர உண்மணியாவுரை விகட சக்கரம் மெய்ப்பரம் போற்றுவார் விகட சக்கரன் மெய்ப்பரம் போற்றுவார் மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறுதோள் போற்றி காஞ்சி மாவடி வைகுஞ்செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி உலகலாம் பெற்ற உத்தமி கண்டு ஒரு வெறும் கூத்தினர் பெயரை உலகலாம் அருந்த உதவினாடவளின் ஒரு பெரும் கருணையை நமக்கு உலகலாம் பெற்ற உத்தமி கண்டு ஒரு பெரும் கூத்தினர் பயனை உலகலாம் அருந்த உதவினாடவளின் ஒரு பெரும் கருணையை நமக்கு நலமெலாம் உடைய வியாக்கிரவாத நற்றவ பதஞ்சலி செய்தார் பரமெலாம் அருளும் அவரடி பணிந்து பரகதி பெற்றிடுவோமே ஆலவன தமர நடங்கண்டு வந்த காரைக்காலம் பாலருந்தி உமை முலையில் பதிக விதம் பல பகர்ந்த பாலன் தன்னை சூலையினை சிவனருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழன் தன்னை மாலை மணிவாசகனை மற்ற அடியறை மடி வணங்குவோமே போதமுரு சூதமுனி புகன்ற அந்த புகழ்கடலில் படிந்ததனுள் பொருளதான மேதகவன் புனலருந்தி வையம் முய்ய வெய்யதுயர் பரவியனு நம்மை தீர காதவுள் பூங்கொழில் காஞ்சி கோட்டிலேறி சலதி அமுதின நிகழ்ந்தமிழதான காதன் மழை பொழிந்த அருக்கொண்டலான கச்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பாம் கச்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பா நங்கடம்பனை பெற்றவள் பங்கினம் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே நங்கடம்பனை பெற்றவள் பங்கினம் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம் ஆறுமுகம் 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 என்று பூதி ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடுமடியார்கள் வதவேதுணைய என்று நாடும் ஏறுமையில் வாகன குகாசரவனாயனது ஈசயன மானமுன என்று மோதும் ஏழைகள் வியாகுலமிதேதனவினாவிலுனை ஏவர் புகழ்வார் மறையும் எஞ்சோலாதோ
வினையலாம் அடிய நீடுதனி வேல் விடும தங்கள் வேளா சீரி வரும் மாறவுணன் ஆவியுணு ஆனை முகரேவருணை வாதிகரி அண்டகூடம் சேரும் அழகார் வடனி வாழ்வுவரே பிரமதேவர் வரதா முருக தம்பிதனே தேவர் வரதா முருக தம்பிதனே. நம்ம பார்வதி பதையே அருட்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று கந்தபுராணத்திலே முருகப்பெருமான் அவதாரம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். எல்லையில்லாத கருணையினாலே நம்மேல வைத்த ஒரு இறக்கத்தினாலே கடவுள் இறங்கி வருகிறார். நமக்கு இருக்கின்ற அறிவு, ஞானம், தவம் எல்லாமே மிக குறைவு. இல்லை என்று சொல்லும்படியாக இருக்கணும். தவம், ஞானம், அறிவு, பக்தி, குணங்கள் எல்லாமே ரொம்ப குறைவு. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கு சில பேர்கிட்ட, அவ்வளவுதான். கடவுளை காண்பதற்கோ கடவுளை அடைவதற்கான தகுதி நம்மிடத்திலே இல்லை. எங்கேயோ பரமஞானிகள் எங்கேயோ இருக்கிறார்கள், அவர்களை நாம் காண முடியாது. அவர்களுக்கு இறங்கி அருள் பண்ணுகிறான். நம் போன்றவர்களாய் இருக்கின்றவர்களுக்கு நமக்கு இருக்கின்ற தவம், நமக்கு இருக்கின்ற ஞானம், நமக்கு இருக்கின்ற அறிவு எல்லாமே மிக குறைவு, மிக குறைவு. அப்படி குறைவு உடையவர்களாய் இருக்கின்ற நம்மாலே அவனை அடைய முடியாது. அவன் இருக்கிற இடத்துல சென்று சேர முடியாது. சென்றடையாத திருவுடையானை செதாப்பள்ளி குருடையானை கூட உள்ளங்குளிருமே என்பார் திருஞானம். உயிர்களாகிய நமக்கும் கடவுளுக்கு இருக்கிற வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் போதும். அவன் அளவில்லாத பெருமையுடையவன், அளவில்லாத சிறுமையுடையது உயிர்கள். அப்படி அளவில்லாத சிறுமையுடைய உயிர்களாக இருக்கிற நம்மையும் ஒரு பொருளாக எண்ணி நமக்கு இறங்கி அருள் செய்ய வேண்டி அவன் பல வகையான திருமேனிகளை எடுத்துக்கொண்டு பல வகையான திருவிளையாடுகளை செய்து அதன் மூலமாக நமக்கு புத்தியையும் பக்தியும் கொஞ்சம் கூட்டி அதன் மூலமாக ஆண்டு கொள்கிறார். அது கடையவனே கருணையினார் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே என்பது திருவாசகம். அதனாலே இப்படி உயிர்களை ஆண்டு கொள்வதற்காக சிவபெருமான் எடுத்துக்கொண்ட திருமேனி எண்ணில்லாதன. அதிலே ஒன்று ஆறுமுகமாக வந்தது. சிவபெருமான் எடுத்துக்கொண்ட திருமேனிகள் நம்மை ஆண்டு கொள்வதற்காக, அந்த திருமேனியை கண்டு நாம் பற்றி கொள்வதற்காக. விநாயகரை கண்ட உடனே பற்றி புத்தி வருது இல்லை, நடராஜரை பார்த்த உடனே ஒரு அன்பு வருது, பாசம் வருது, பற்றி வருது அல்லவா. அதே மாதிரி சோமாஸ்கந்தரை, அது மாதிரி மற்றைய மூர்த்திகளை எல்லாம் காணும் போது நமக்கு ஒரு புத்தி உண்டாகுது. இல்லையானால் அவன் திருமேனி எடுத்துக்கொண்டு உருவ திருமேனி எடுத்துக்கொண்டு இப்படி எல்லாம் வரவில்லையானால் நமக்கு இந்த புத்தியும் வராது. எல்லையில்லாத கருணையினாலே அவன் திருமேனி எடுத்துக் கொள்கிறான். திருமேனி அவனுக்கென்று திருமேனி வேண்டியதில்லை. ஒரு நாம ஓருருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாலும் தெள்ளையனம் கொட்டாமோ என்பது திருவாசகம். அவனுக்கு நாமமும் கிடையாது, ரூபமும் கிடையாது. அப்படிப்பட்டவன் நாம ரூபங்களை தரித்துக் கொண்டு இறங்கி வந்து அருள் பண்ணுகிறான். அந்த முறையிலே தான் இந்த திருமேனி ஆறுமுகமாக வந்தது. அது கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே உருது முருகன் வந்தான் உதிர்ந்தனன் உலகமுய்ய என்று அவதாரத்தில் சொல்லுகிறார். அதனால இப்படிப்பட்ட திருமேனி எடுத்து அதன் மூலமாக பக்தி இல்லாதவர்களாகிய நமக்கும் பக்தியையும் புத்தியையும் தந்து அதன் மூலமாக அவன் நமக்கு அருளை செய்கிறான். அவனே பக்தியை உண்டு பண்ணி, இது ஒரு பெரிய ரகசியம். அவனே நமக்கு பக்தியை உண்டு பண்ணி அவனே மார்க்கு போட்டு வெயிலா போறதுக்கு தகுதி நமக்கு இருக்குது, பாசு பண்றதுக்கு தகுதி நமக்கு இல்லை. ஆனாலும் அவனை பரவாயில்ல பாடு சொல்லி நமக்கு பக்தியை கொடுத்து அது கொஞ்சம் கொஞ்சம் ஒசத்தி அதில் மார்க்கு கூட போட்டு அது மூலமாக நம்ம ஆண்டு கொள்கிறார். இல்லையானால் அவனுடைய கணக்குப்படி பார்த்தோம்னா நம்ம வெயில்தான். இப்போ நாயமார்கள் கணக்கு நம்ம என் கணக்கு போட்டு பார்த்தா என்ன ஆகும்? சுத்தமாக நம்ம பக்கத்தில் நிற்கவே முடியாது. எல்லையில்லாத கருணையினாலே இப்படியெல்லாம் நூல்களை தந்து ஆசிரியர்களை தந்து அவன் கோயில் கொண்டு எழுந்தருளி திருமேனி கொண்டு இப்படியெல்லாம் பண்ணி அதன் மூலமாக உயிரிட பக்குவப்படுத்தி அவன் ஆண்டு கொள்கிறான், அருளை செய்கிறான். அந்த முறையிலே எல்லா வகையான திருமேனியும் சிறப்புடையது. அதில் ஒன்று மிகச் சிறப்புடையதாக இருக்கிறது ஆறுமுகம் 12 திருக்கரங்களோடு எழுந்தருளிய அந்த திருமேனி. ஆகவே இப்படி அந்த திருமேனியை வேண்டித்தான் தேவர்கள் எல்லாம் வெகு காலம் தவம் இருந்தார்கள். அந்த திருமேனி வெளியே வர வேண்டும் என்று தேவர்கள் தவம் இருந்தார்கள். தேவர்கள் தவம் இருந்தார்கள், சூரமன்மன் அக்கிரமம் பண்ணார். தேவர்கள் தவம் இருந்தார்கள், சூரமன்மன்
அக்கிரமம் செய்வார், அதர்மத்தை செய்தார், இவர்கள் தர்மத்தை செய்தார்கள். இந்த இரண்டும் முருகப்பெருமான் வெளியில வருவதற்கு ஆதாரமாக இருந்தது. இவர்கள் செய்த தவத்தினாலே அவன் வெளிப்பட வேண்டியதாக இருந்தது. இது நல்ல கருத்து. இவர்கள் தேவர்கள் செய்த தவத்தினாலே அவன் வெளிப்பட்டு வருவதாக இருந்தது. அவன் செய்த அதர்மத்தை அடக்குவதற்காக அவன் வெளியில் வர வேண்டியதா போச்சு. இரண்டு காரணமும் நல்ல காரணம் தான். அவன் அவ்வளவு அக்கிரமம் செய்யலைன்னா இன்னும் தாமதமாக கூட இருப்பான். அவனுடைய அக்கிரமத்தை அடக்குவதற்காக சாமி வெளியில வர வேண்டியதாகவும் ஆயிடுச்சு. இவர்கள் செய்த தவத்துக்கு இறங்கியும் வர முடியாது. அதனால தருவினாட்டரசாழ்வான் வேணுவின் உருவமாய் பல நாளே தானூறு தவசினாச்சிவன் நீ போய் வானவர் சிறைதீர சகல நோக்கிய மேதா நாடுனும் அசுர பார்த்திமனோடே சேயவர் சமரை வேற்குடு நீராயே பட விளமோதன் அருளை ஏற்றவரோடே போயவர் உரையும் ஆக்கிரியோடே தானையும் அழிய வீர்த்தெதிர் சூரோடு அவர் அடலாயி அமரில் வீட்டியும் வானோர் தான் ஒரு சிறைய மீட்டரன் ஆர்வால் மேவிய அதிபராக்கிரம இவரா வானவர் பெருமாளே என்பார் அருணகிரிநாத சுவாமி. இந்த மாதிரி மூங்கில் ஒடியமாய் இருந்து கொண்டு சீர்காழியிலே தவம் பண்ணினான் தேவேந்திரன். மூங்கில் ஒடியமாய் இருந்து கொண்டு சூரனுக்கு பயந்து கொண்டு தவத்தை பண்ணினான். அந்த தவத்துக்காக மற்றைய தேவருடைய தவத்துக்காகவெல்லாம் இறங்கி வெளியிலே வந்தான் ஆறுமுகமாக. அந்த ஆறுமுகமாக வந்த ஒரு வரலாற்றை தான் இந்த திருவவதார படலத்திலே கச்சியப்ப சிவாச்சலங்கள் நமக்கு காட்டுகிறார். நம்முடைய சுவாமியானவர் சிவபெருமான் எக்காரணத்தை முன்னிட்டும் ஒரு தாய் வயிற்றில் புகுந்து பறக்கிற வேலையே கிடையாது. மற்ற சாமி எல்லாம் ஒரு தாய் வயிற்றுக்குள்ளே புகுந்து பிறந்து மற்றைய காரியங்களை செய்யும். சிவபெருமான் பிறப்பும் இறப்பும் இல்லை. அதனால செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பரவான் இரவான் என்பது கந்தர் அனுபூதி. அதனாலே அப்படி பரவாமையினாலே அவன் திருமேனி எடுத்துக்கொண்டான் என்று சொல்லுவது. திருமேனியை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லுவது. அதுக்கு அந்த திருமேனி எடுத்துக்கொள்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் தேவர்களும் அசுரர்களும் இருவகையினரும் செய்த அந்த முயற்சியினாலே முருகப்பெருமான் வெளியில வந்தார். அதற்கு சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்து கொண்டு உங்களுக்கு புத்திரனை தருகிறேன், அதன் பிறகு அந்த சூரபன்மனுடைய அக்கிரமத்தை தீர்த்து உங்களுக்கு நன்மையை செய்வான் அந்த புத்திரன் என்று சுவாமி அருள் செய்தார். அதுபோலவே சுவாமியால பார்வதியை திருமணம் பண்ணி கொண்டார். பார்வதியை திருமணம் பண்ணி கொண்டு பலகாலம் புத்திரனை தராமல் இருந்தார். பார்வதியை திருமணம் பண்ணி கொண்டும் புத்திரனை தராமல் இருந்தார். அதற்கு மேல அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி அந்த புத்திரன் வந்தான் என்பதுதான் இப்ப இன்றைக்கு சொல்ல போகிற நிகழ்ச்சியிலே வருகின்ற செய்திகள். அதில் எப்படி சொல்றாருன்னா, பற்பகல் இணையவாற்றால் படர்தலம் பின்னோர்விகள் முற்பட அயன்மால் வேள்வி முதலவன் திசை காப்பாளர் சொற்பொடு முனிவர் வானோர் யாவரும் தொல்லை மீது வெற்பினில் குழுமி சூறால் மிக மெலிந்து இறங்கி சொல்வார். ஐயால பிரம்மா விஷ்ணு இந்திரன் அட்டதுக்கு பாலகர்கள் முனிவர்கள் மற்றைய வானவர்கள் எல்லாரும் மேருமலையிலே கூடினார்கள். சிவபெருமான் திருமணம் செய்து கொண்டு புத்திரனை தருகிறேன் என்று சொன்னார். திருமணம் செய்து கொண்டு வெகு காலம் ஆகி இன்னும் புத்திரனை தரவில்லை. புத்திரன் வந்தால்தானே நமக்கு துன்பம் தீரும். ஆகையினாலே அவன் புத்திரனை இன்னும் தரவில்லை. அதற்கு என்ன காரணம், என்ன செய்யலாம் என்று ஆகியாலே அவர்கள் ஒரு கூட்டம் போட்டார்கள். எங்கே? மேருமலையில். உலகினை அவுணர்க்கு யோகி போல் வைகி நம்பால் மெலிவினைப்படுத்தி யாம்போய் வேண்டலும் இறக்கமெய்தி மலைமகட் அன்னை வேட்டான் மைந்தனை தந்து நம்மை தலையழி புரியான் வாழாய் இருப்பதன் தானுவான். அதனால் நம்ம வேண்டிய அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு குமாரேவியை திருமணம் பண்ணி கொண்டான். திருமணம் பண்ணிக்கொண்டு அகல் புத்திரனை தாராமல் சும்மா இருக்கிறான். அதனால இதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி அந்த தேவர்கள் கூட்டத்திலே ஒரு முடிவு செய்தார்கள். அந்த கூட்டத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேவர்கள் எல்லாம் கூடி பேசினார்கள். என்ன பேசினார்கள் தெரியுமா? சிவபெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், ஒரு இடத்திலே ஒருவருக்கு நன்மை செய்ய வேணும், இன்னொருவருக்கு கெடுதல் செய்ய வேணும் என்கின்ற எண்ணம் உடையவன் அல்ல. ஒருத்தருக்கு கெடுதல் செய்யணும், இன்னொருத்தருக்கு நன்மை செய்ய வேணும் என்கின்ற எண்ணம் உடையவன் அல்ல. உயிர்களைப் போல இப்போ நமக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கும். நமக்கு வேண்டியவனுக்கு நல்லது செய்வோம், வேண்டாதவனுக்கு கெடுதல் பண்ணுவோம். அது மனிதர்கள் இயல்பு. கடவுள் இயல்பு அப்படி அல்ல. அவன் வேண்டுதல் வேண்டாமையிலான் என்பது திருக்குறள். வேண்டுதல் வேண்டாம், ஒருத்தர் வேணும் இன்னொருத்தர் வேண்டாம் அப்படிங்கிற விரோதமோ உறவோ கிடையாது. பகையும் உறவும் இல்லாதவன் சிவபெருமான். பகையும் உறவும் இல்லாத நமக்கு பகையும் உறவும் நிறைய இருக்கு. அது உறவை விட பகை கூடவே இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி நம்முடைய வாழ்வு சிவனுக்கு எப்படின்னா, எல்லாரும் ஒரே மாதிரி, எல்லாரும் அவனுடைய பிள்ளைகள், எல்லாருமே அவனுடைய பிள்ளைகள். இது எல்லாரும் அவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரியாகத்தானே அவன் நன்மையை செய்ய வேணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் நன்மை செய்ய வேணும். அப்படி செய்யாமல் ஒருவருக்கு நன்மையை செய்கிறான், அவர்கள் இன்பத்தில் இருக்கிறார்கள், இன்னும் சிலர் துன்பத்தில் இருக்கிறார்களே, இதற்கு என்ன காரணம் என்று அவர்கள் ஆராய்ந்தார்கள். அப்படி ஆராய்ந்து அதற்கு ஒரு முடிவு கண்டார்கள். அது எப்படி முடிவு என்றால், இவரலும் இகலும் இன்றி யாருக்கும் ஒரு வெற்றித்தாள். இவரல் என்றால் உறவு, இகல் என்றால் பகை. இப்படி ஒரு இடத்துல பகையும் ஒரு இடத்துல உறவும் இல்லாதபடிக்கு ஒரே தன்மையாக இருப்போம், ஒரே
தன்மையாக இருப்போம். இவரல் எதிலுமின்றி யாருக்கும் ஓர் பெற்றி தாய் ஒரே தன்மையுடையவனாகி அவரவர் வினைகள் நாடி அந்தந்த உயிர்கள் செய்த பாவ புண்ணியமாகிய வினைகளை நாடி நாடி என்றால் அதை கணித்து யாரு பொழுதுபோக்கி புறக்கணிக்கிறார்கள், யாரு தொழுது தூமலர் தூவி துதிக்கிறார்கள் என்று கணக்கு. யாரு தொழுது தூமலர் தூவி துதிக்கிறார்கள், யாரு பொழுதுபோக்கி புறக்கணிக்கிறார்கள், அவைகளெல்லாம் கணக்கெழுதி தொழுது தூமலர் தூவி தொழுதிருந்து அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதுங்கள் கணக்கு இன்னும் பரிசனே என்பது அப்பர் சுவாமிகள் தேவாரம். நல்லத்தான் அவர் பாடி இருக்கிறார். தொழுது தூமலர் தூவி துதித்திருந்து அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் வீணையை பொழுதை போக்கி சுவாமியினுடைய வழிபாட்டை புறக்கணிக்கிறவர்கள், சுவாமியை வழிபடுதலாகிய அந்த செயலை புறக்கணித்து விட்டு வீண் பொழுதாக போக்கி காலத்தை கழிக்கின்றவர்கள் எத்தனை பேர். அவனை தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது காமுற்று இறங்குகின்றவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கணக்கு எழுதுறாங்க. எழுதும் கீழ்கணக்கு இன்னும் பரிசது. மேலே சொன்னவர்கள் மேல் கணக்கு, கீழே சொல்லப்பட்டவர்கள் கீழ்கணக்கு. மேலே சொன்னவர்கள் மேல் கணக்கு, கீழே சொன்னவர்கள் கீழ்கணக்கு. அந்த கணக்கு எழுதி அந்த கணக்கின்படி அவர்களுக்கு அந்த நல்வினையை செய்தவர்களுக்கு நல்ல பலனையும் இன்பத்தையும், தீவினை செய்தவர்களுக்கு துன்பத்தையும் கொடுக்கிறான். தீவினையையும் நல்வினையும் அதனால வருகிற இன்ப துன்பத்தையும் கூட்டி வைக்கிறவன் ஜெவருமான். கூட்டி வைக்கிறவன் ஜெவருமான். சிவபெருமான் நேரா இன்பத்தை கொடுப்பதும் இல்லை, சிவபெருமான் நேரா துன்பத்தை கொடுப்பதும் இல்லை. நல்வினை செய்திருக்கிறாயா அந்த நல்வினைக்கு உண்டான இன்பத்தை அவன் கூட்டுகிறான். ஏன்னா வினை தானே வராது, வினை தானே வராது, வினை தானே வராது. நாம வினையை தேடி நாம் அடைய மாட்டோம். அதனாலே நடுவில் இருந்து கூட்டி வைக்கிறவன் சொல்லுவான். ஊட்டுவிப்பான் விரும்பும். ஊட்டுவிப்பான் என்று போய் ஊட்டுவிப்பான் உறங்கு வைப்பான் ஒன்றோடு ஒன்றை மூட்டு வைப்பானும் முயங்கு வைப்பானும் முயன்றவனை காட்டு வைப்பான் இருவனை பார்த்த கைத்தின் வழி ஆட்டு வைப்பானும் ஒருவனுடைய தில்லை அம்பலத்தே என்பது பட்டின சுவாமி பாட்டு. அதனாலே நாம் தீவனை செய்திருந்தோம்னா அதுக்கு உண்டான துன்பம் வரும், நல்வினை செய்திருந்தோம்னா அதுக்கு உண்டான இன்பம் வரும். கட்டாயம் கட்டாயம். சில பேர் இப்பொழுது தீவனையை செய்வான், இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான். சில பேர் பாவத்தை செய்வான், அக்கிரமத்தை செய்வான், இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான். சில பேர் அதால நல்ல நிலையில் இருப்பான், தர்ம நிலையில் இருப்பான், தர்மத்தையும் செய்வான், துன்பத்தை அனுபவிப்பான். இதுக்கு என்ன காரணம் என்றால் வெளிப்படையா பார்த்தா என்ன சொல்லுவார்கள் என்றால், வெளிப்படையா பார்த்தா என்ன நினைப்பார்கள் உலகத்தவர்கள் என்ன நினைப்பாருன்னா, இவ்வளவு அக்கிரம் பண்றேன் அவன் நல்லா இருக்கிறா ஐயா, அவன் நல்லா இருக்கிறான், இவன் இலவும் பகலமா ஜாமியை கும்பிடுறான், நல்லது செய்யறான், துன்பத்தை அடைகிறான் என்று அயால என்னும்படியாக இருக்கும். அயால அதனுடைய உண்மை என்னன்னு கேட்டா, முன்னே செய்ததை இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான். முன்னே பிறவியிலே செய்த புண்ணியத்தை இப்ப அனுபவிச்சு தீர்க்கிறான். இவன் முன்னே செய்த பாவத்தை அனுபவிச்சு தீர்க்கிறான். இவனுக்கு பாவம் தெரியுது, அவனுக்கு புண்ணியம் தெரியுது. பாவத்தினாலே துன்பத்தை அனுபவிச்சு பாவத்தை தேக்கிறான், புண்ணியத்தினாலே இன்பத்தை அனுபவிச்சு புண்ணியத்தை தேக்கிறான். அதனால அதை நல்லா சொன்னாரு நம்ம சித்தியார்ல. பேரு இளவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு. பேருன்னா செல்வம், இளவுன்னா தருத்தம். பேரு இளவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்ன 6 முன் கருவுட்பட்டது. அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும், அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும். முன்பு செய்த கண்ம இங்கு இவற்றிற்கு ஏறு, முன்பு செய்த கண்ம இங்கு இவற்றிற்கு ஏறு. தேரணி இனிச்சை கண்மம் மேலுடல் சேரும். அந்த முன்ன செஞ்சதை இப்ப அனுபவிக்கிற, இப்ப செஞ்சதை அடுத்தாப்புல அனுபவிப்பா. போன வருஷம் விளைஞ்சதை இப்ப சாப்பிட்ற, இந்த வருஷம் விளையிறத அடுத்த வருஷம் சாப்பிடுவா. இவ்வளவு விஷயம். இதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது, இதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனாலே இன்பத்தை அனுபவிப்பதும் துன்பத்தை அனுபவிப்பதும் காரணமாக இருப்பது 2 வினைகள். இன்பத்துக்கு காரணம் நல்வினை, துன்பத்துக்கு காரணம் தீவினை. ஆக சிவபெருமான மேலே எந்த குறையும் கிடையாது, சிவபெருமான மேலே எந்த குறையும் கிடையாது. நாம் தவம் செய்து அவனுடைய திருவருளை பெறுவதற்கு தகுதி இல்லாமல் தப்பு செய்துட்டோம். தேவருடைய தீர்மானம், தேவருடைய தீர்மானம். நாம் தவம் செய்து திருவருளை பெறாமல், திருவருளை பெறுவதற்கான தகுதியை நாம் பெறாமல் தவறு செய்து விட்டோம். சக்கையாகத்தில் உயிர்ந்தது தவறு தானே? எவ்வளவு தவறு! எல்லா செல்வத்தையும் கொடுத்தவன் சிவபெருமான் தானே. சிவபெருமான் கொடுத்த சிவபெருமானை புறக்கணித்து விட்டு இகழ்ந்து விட்டு செய்த அந்த பாவியினுடைய யாகத்தில் இருந்தபடி அல்லவா இவ்வளவு துன்பம் வந்தது. அதனாலே நம்ம மேல குற்றமே தவிர அவன் மேல எந்த குறையும் இல்லை என்று அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள் அந்த கூட்டத்தில். அதை பாட்ட பாருங்க. இவரதும் இகழும் இன்றி யாருக்கு மோர் பெற்று தாயே அவரவர் விரைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனையாம் விருத்தல் குற்றம். அதனால சாமி எந்த வகையிலும் நமக்கு கெடுதல் பண்ண மாட்டார். சாமி கெடுதல் பண்ணுவாரோ? என்னால் அறியா பதம் தந்தாய் யானது அறியாதே கட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு ஆரன்பேன் பண்ணால் உன்னை பணிந்தேத்தும்
பழையாடியாருடன் கூடாது என்ன அயகமே பிற்பட்டுங்கிருந்தேன் நோய்க்கு விருந்தாயே என்பது திருவாசகம். அவ்வ பாட்டு செய்தீவனை இருக்க தெய்வத்தை நொந்தாக்கால் எய்த வருமோ இருந்து செய்தீவனை இருக்க தெய்வத்தை நொந்தாக்கால் எய்த வருமோ இருந்தீயம் வையத்து அறம்பாவை என்று அறிந்து இடார்க்கு அறம்பாவை என்று தர்ம அதர்மங்களை தெரிந்து அறிந்து இடார்க்கு தர்மம் செய்யாதவர் இன்று விரும்பானை பொங்குமோ என்பது அவை பாட்டு. விரும்பானை பொங்குமா? பொங்காது இல்லவா? அதுபோல நீ தர்மம் செய்யாமல் இருந்து விட்டு இன்றைக்கு தெய்வத்தை நீ நொந்தாயானால் அதுல பிரயோசனம் இல்லை என்று அவை சொன்னாள். அந்த தீர்மானம் தான் அதுல இவரலும் இகழுமின்றி யாருக்கும் ஓர் பெற்றித்தாயி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் அதற்படு பொருளை நல்கும். இது தீவினைக்கு உண்டான பலனையும் துன்பத்தையும் நல்வினைக்கு உண்டான இன்பத்தையும் நல்கும். சிவனை யாம் விருத்தல் குற்றம் சிவனை யாம் விருத்தல் குற்றம். சிறந்த நோன்பு ஏற்றிடாதே உயர்ந்த தவத்தை செய்யாமல் நோன்பு என்றால் தவம் உயர்ந்த தவத்தை செய்யாமல் தவறு செய்தன என்று எம்மை நோவதே தக்கதென்றார். தவறு செய்தன என்று எம்மை நோவதே தக்கதென்றார். அதனாலே தவத்தை செய்து சிவனுடைய அருளை பெறுவதற்கு தகுதியை பெறாமல் தவறு செய்து விட்டோம். சிவனையாம் இருத்தல் குற்றம் சிறந்த நோன்பு ஏற்றிடாதே தவறு செய்தன என்று எம்மை நோவதே தக்கதென்றார் என்பது இந்த பாடல். அதற்கு மேலே இப்படி தீர்மானத்தை பண்ணி அதற்கு மேலே ஒரு முடிவு செய்தார்கள். சரி, நம்ம மேல தவறுக்கு தண்டனையை கொடுத்துட்டான். சரி, எப்படி நாம் படைக்கிறது என்றால் அந்த தவத்தில் இருந்து நீங்கி அவனுடைய அருளை எப்படி பெறுவது என்று சொன்னால் அடுத்த பாட்டு சொல்றாரு கேளுங்க. ஆயினும் இப்படி அவனை நோக்கி தவம் செய்து நாம் திருவருளுக்கு தகுதி இல்லாமல் போய்விட்டோம், அதனால துன்பத்தை தந்து விட்டான் என்று சொல்லி அதற்கு மேலே என்ன செய்யலாம், அவனுடைய திருவருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று எண்ணி அதற்கு சொல்லுகிறாரு. ஆயினும் அவன்றால் போற்றி இப்படி நாம் தவறு செய்து விட்டோம் என்று நம்மேல குற்றத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய குற்றத்தை நாம் ஒத்துக்கொண்டு இப்போ குற்றம் செய்தவன் ஒத்துக்காட்டவே எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா? குற்றத்தை செய்துட்டு நான் குற்றமே பண்ணலேன்னு சுத்தன் என்று எத்தனை பேர் சொல்லிட்டான் தெரியுமா? தேவர்கள் அப்படி இல்லை. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நம்ம மேலதான் குற்றத்துக்கு உண்டான தண்டனை தந்து விட்டான், இனிமேல் அவனுடைய அருளை எப்படி பெறுவது என்று எண்ணி மீண்டும் அவனுடைய திருவடியை போற்றுவதே வழி, வேற வழி இல்லை என்றார்கள். மீண்டும் அவனுடைய திருவடியை போற்றி அவனுடைய அருளை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர வேற வழியே கிடையாது. சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது நல்லது என்று சொல்லுவார்கள். அதுபோல தண்டித்தான் யாரு? சிவபெருமான். தண்டித்தவனுடைய திருவடியே மறுபடியும் பிடித்துக் கொள்ளவும் வேற வழி கிடையாது. உயிர்களுக்கு சிவனை விட்டா வேற வழியே கிடையாது. சிவனுடைய திருவடியை விட்டா உயிர்கள் கதி அடைய இந்த உலகத்துல வாழவோ அந்த உலகத்துல வாழவோ வேற வழியே கிடையாது. தனக்குமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது என்றார் திருவள்ளுவர். ஆகையினாலே இந்த அடுத்த பாட்டை பாருங்க. ஆயினும் அவன்றாள் போற்றி இப்படி தீர்மானத்தை பண்ணி நம்ம மேலதான் தவறு என்று தீர்மானத்தை பண்ணிக்கொண்டு ஆயினும் அப்படி ஆனாலும் அவன்றாள் போற்றி அடையும் அவனுடைய திருவடியை நாம வழிபாடு செய்வோமானால் நன்கு அனைத்தும் ஆயினும் அவன்றாள் போற்றி நம்மேல குற்றம் என்று ஒத்துக்கொண்டு ஆனாலும் மறுபடியும் அவனுடைய திருவடியை நாம் வழிபட்டோமானால் நன்மைகள் எல்லாமே உண்டா. ஆயினும் அவன்றாள் போற்றி அடையும் அனைத்துமாகும் தீயான அகலும் இது திண்ணாமா. தீமையாகிய துன்பங்கள் தொலையும் இது உறுதி திண்ணாமா. அதனால் இன்னும் காய்கறி மதில் சூழ்கின்ற கையிலையன் கிரியன் முக்க நாயகருக்கு இதனை கூற நாமெல்லாம் ஒரு வந்தார். அதனாலே சூரியன் சந்திரன் வளவாக வருகின்ற கைலாயங்கிரியில் எழுந்தருளி இருக்கிற சிவபெருமானிடத்திலே இந்த குறைகளை எல்லாம் சொல்லி வழிபாடு செய்து அவனுடைய அருளை பெறுவதற்கு எல்லாரும் ஒரு கூட்டமாக சொல்லுவோம் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படி தீர்மானம் பண்ணி போதர விசைக்கின்காலை பொன்னலர் கமல புத்தேள் மேதக பரவஞ்செய்ய வினவியை ஏகல் வேண்டும். சிவபெருமான் இருக்கின்ற இடத்துக்கு செல்லுவது என்று சொன்னால் திடீரென்று போக முடியாது. சிவபெருமான் எப்படி எந்த தன்மையில இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு போக வேணும். முன்ன ஒரு ஆள் போனா அவன் அப்படியே போயிட்டான், அது சமயம் தெரியாம யோகத்தில் இருக்கும்போது போனானா மன்மதன் அவன் சாம்பலா போயிட்டான். அது போல இப்போ நாம ஏதாவது பொருத்தம் இல்லாத சமயத்தில் போனோம்னு வச்சுக்கோ, நம்ம போயிட்டோம்னா அப்படின்னு சொல்லி சுதாரிச்சுக்கிட்டானுங்க. தேவர்களா சுதாரிச்சுக்கிட்டு இப்ப நல்லா சாமி எப்படி இருக்கிறாரு என்ன வேலையில் இருக்கிறாரு என்று தெரிந்து கொண்டு போக வேணும் என்று எண்ணி அதற்கு யாரை விடலாம் என்று எண்ணினார்கள். யாரை விடலாம் அனுப்பலாம் என்று எண்ணி வாயு தேவன் தான் எல்லா இடங்களிலும் சென்று வருகிறான். வாயு தேவன்
எல்லா இடங்களிலும் கொஞ்சம் சேர்ந்து இருந்தாலும் போதும் போயிட்டு வந்துடுவான் கிட்டிக்காரே. அதனால அவனை போய் சொல்லுவோம் என்று எண்ணினாரு. எண்ணி வாயுதேவனை பார்த்து சொன்னார்கள், நீ சென்று சுவாமி என்ன செய்து கொண்டிருக்கிறாரு, இப்ப நம்ம போய் வணங்குவதற்கு முறையிடுவதற்கு தகுதியான சமயமா அல்லது சமயம் பொருத்தமில்லாமல் இருக்கிறதா என்று நீ தெரிந்து கொண்டு வா என்று சொன்னார்கள். வாயுதேவனும் பயந்தான். அப்படின்னா போய் தப்பிச்சு வர்றதுனா கஷ்டமாத்தான் இருக்கும், நான் போக மாட்டேன் அப்படின்னா. அதுக்கு பரமா கிருஷ்ணன் எல்லாம் சொன்னாங்க. ஏழை ஒரு முக்கியமான காரியம் உயர்ந்த காரியம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனக்கு வருத்தம் வந்தாலும் கூட பரவாயில்ல, பல பேருக்கு நன்மை கிடைக்குதுன்னு சொன்னால் தனக்கு வருத்தம் வந்தாலும் பரவாயில்ல. அப்படி உலகத்தில் பல பேர் செஞ்சுருக்கிறாங்கல்ல, தனக்கு துன்பத்தை ஏற்றுக்கொண்டு உலகத்துக்கு நன்மை செஞ்சுருக்கிறான். அதையினாலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்துக்கு நீ மறுக்கக்கூடாது, அதனால உதவியே கட்டாயம் செய்ய போகணும். அதனால நீ போய் வா என்று சொன்னார்கள். அதன் பிறகு சரின்னு புறப்பட்டான். வாயுதேவன் புறப்பட்டான், சென்றான். நல்ல மனம் உள்ள பூக்களில் இருக்கிற மனத்தை எல்லாம் சேகரிச்சுக்கிட்டான். யாரு? வாயுதேவன். அப்படி கம கம கமகன்னு போனான். எங்கே? கைலாயத்துக்கு போன. அங்கே போய் அந்த காற்று அந்த மனம் இதெல்லாம் வீசிய போது திருநந்தேவர் கண்டுட்டாரு. வந்தவன் வாயுதேவனு கண்டுட்டாரு. கண்ட உடனே ஒரு சத்தம் போட்டாரு. சத்தம் போட்ட உடனே பயந்துட்டான். அது வாயுதேவன் பயந்து திருநந்தேவர் திருடியில் விழுந்தான், வணங்கினான். என்ன சமாச்சாரம், இப்படி இங்கே வந்தது, என்ன காரணம்னா இந்த மாதிரி தேவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, அதுக்காக வந்தேன் சாமின்னா. நீ திரும்பி போயிரு, இப்போ சமயம் இல்லை, சாமியை பார்க்க முடியாது, நீ போயிரு அப்படி. திரும்பி வந்துட்டான். யாரு? வாயுதேவன் வந்துட்டான். அப்படி இங்கே தேவர்களிடத்துல சொன்னேன், நான் போய் அயால தப்பிச்சு வந்தது ஆச்சரியமா போச்சு. திருநந்தேவர் ஒரு உட்காரம் பண்ணினாரு, அதுலேயே நான் மயங்கி விழுந்துட்டேன். திருநந்தேவர் ஒரு உட்காரம் சத்தம் ஒரு மிரட்டினாரு, அந்த மிரட்டல்லையே நான் மயங்கி வந்துட்டேன் அப்படின்னு வாயுதேவன் சொன்னான். அதன் பிறகு கொஞ்சம் நேரம் ஆகி அதுக்கு ஒரு பாடு இவங்கெல்லாம் திடம் பண்ணிக்கிட்டு சரிங்க எல்லாம் கூட்டமாக போக முடியும் அப்படின்னா. தேவர்கள் எல்லாருமே ஒரு கூட்டமாக செல்லுவோம். கூட்டு பிரார்த்தனைக்கு பலம் அதிகம்ப்பா. கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு பலம் அதிகம். இப்போ இந்த ஊரில் ஒரு சலுகை வேணும்னு வச்சுக்க, இந்த ஊரில் ஒரு காலேஜ் திறக்கணும், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா ஊரே சேர்ந்து அழகான முயற்சி பண்ணால் கட்டாயம் நடக்கும். ஒருத்தன் போட்டால் நான் சமாதானம் நடக்காது. ஊரே சேர்ந்து மனு போட்டான்னு வச்சுக்க முதலமைச்சருக்கு கட்டாயம் நடக்கும். அது போல அதனால இந்த கூட்டு வழிபாடு கூட்டு பிரார்த்தனைலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அல்லவா, அதுக்கு ஒரு பவர் உண்டு. ஏன்னா அந்த கூட்டு பிரார்த்தனையில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட தவம் அதிகம் இருக்கலாம், யாரோ ஒருத்தர்கிட்ட தவம் அதிகம் இருக்கலாம். இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர்கிட்ட அன்பு வழிபாடு தவம் அதிகம் இருக்கலாம், அவர்கள் மூலமாக காரியம் நடக்கலாம். அதனால கூட்டு வழிபாடு சிறப்பு, கூட்டு பிரார்த்தனை சிறப்பு. அதனால நம்ம எல்லாம் சேர்த்தாப்புல போகலாம் அப்படின்னு சொல்லி திருமால் தலைமையிலே எல்லாரும் புறப்பட்டார்கள். அப்படி போய் கைலாயத்துக்கு போனார்கள். திருநந்தேவரை கண்டார்கள், திருநந்தேவரை வணங்கினார்கள். திருநந்தேவர் தான் 2ஆம் சிவன் சொல்லுவது. திருநந்தேவரை 2வது சிவன் என்று சொல்லுவது. 4 தோள்கள், 3 கண்கள், சந்திரன், கங்கை, இளம் சடாமகுடம், நெற்றிக்கண், மான்மொழு, சதுர்புஷத்தோடு இருப்பார். சிவபெருமான போலவே வடிவம் திருநந்தேவர். அவர் தான் வாயில் காவலர், பர்சனல் செக்ரட்டரி. அவர் தான் முக்கியமான ஆள். 6 சிவபெருமான். அவரை போய் கும்பிட்டார்கள். அப்படி கும்பிட்ட செய்தியை சொன்னார்கள். திருமால் முதலானவர்கள்லாம் செய்தியை சொன்னார்கள். இந்த மாதிரி சிவபெருமான் நாங்கள் அளவில்லாத காலம் துன்பத்தை அடைந்து விட்டோம், அந்த துன்பம் நீங்குவதற்காக முறையிட்டோம். இப்போது அயாலே உமாதேவியை திருமணம் பண்ணி கொண்டு ஒரு புத்திரனை தருகிறேன், அதன் மூலமாக உங்களுக்கு துன்பம் தீரும் என்று சுவாமி சொன்னார். அதற்காக அயாலே இவ்வளவு காலம் தாமதித்தோம். சுவாமி கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளும் ஆகிவிட்டது, புத்திரன் தரவில்லை, எங்கள் துன்பம் தீரவில்லை, அதற்கு நீ உதவி பண்ண வேணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்படி வேண்டிக் கொண்ட ஒரு பாடு சரி அவர்களெல்லாம் இருக்க வச்சு விட்டு உள்ளே போனார். யாரு? திருநந்தேவர் சாமி இடத்திற்கு போனார். அப்படி போய் இந்த மாதிரி பரமா விஷ்ணு இந்திரன் சந்திரன் குபேர வாயு வரணும் எல்லாரும் முன்னாடி நின்று எல்லாம் தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாமி தேவரீரை தரிசனம் பண்ணணும்னு அப்படின்னு திருநந்தேவர் சொன்னார். சொன்ன உடனே எல்லாத்தையும் வர சொன்னார் சுவாமி. அண்ணாலே உனது பொன்னடிகளை காணிய விண்ணுளோர் யாவரும் வேந்தன் மாலையனோடு நன்னினார் என்றனும் நந்தியை தெரிகூறி தன்னிலா வேணியான் தருதி என்று அருள் செய்தார். உள்ளே எல்லாத்தையும் வர சொன்னார். அருள் புரிந்திடுதாலும் ஆதியம் பண்ணவன் திருமலர் தாள்களை சின்னிய சூடியே விரைவுடன் மீண்டுரா வேதன்மால் ஆதியான் சுரரலாவம் என தூயவன் கூவினான். குவியே அருடலும் கொண்டல் பேரொலியினால் தாவிலா மகிழூரும் ஜாதகத்தன்மையாய் பூவிநாயகன் முதல் புகழும் வானவரெல்லாம் தேவதேவன் முனன் செல்லுதல் மெய்யினார் அம்மையோர் பங்குற. சிங்காதனத்திலே சுவாமி எழுந்தருளி இருந்தார்.
ஒரு பக்கத்தில் உமாதேவி, இடது பக்கத்தில் உமாதேவியோடு சாமி எழுந்தருளியிருந்தார். அம்மையோர் பங்குற அரியணை கண்ணோரும் எம்மையால் இறைவன் முன்னெய்தியே அங்கவன் செம்மதேர் தாள்களை சென்னியால் தாழ்ந்தடி பொய்மதீரன்பினால் இணையவா போற்றுவார் பெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமேயாளென்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி எங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நால்வேதானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பண்ணின் இதையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாமாதுப்பாய் போற்றி விண்ணும் நிலநந்தியானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி என்னும் எழுத்துஞ்சொல் அண்ணா சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி என்று எல்லாரும் நன்றாக தோத்திரம் பண்ணினார்கள். அந்த தோத்திரத்தை இவர் எப்படி சொல்றாருன்னா கட்சியப்பது நோக்கினும் நுழையிலை நுவலுகின்றதோர் வாக்கினும் அமைகிலை மதிப்ப உண்கிலே. பெருமானே, தேவரீரை கண்ணால பார்ப்பதற்கு எங்களுக்கு ஆற்றல் இல்லை, கண்ணால தரிசனம் பண்ணுவதற்காக எண்ணினோமானால் இந்த கண்ணுக்கு ஆற்றல் இல்லை. அப்படிப்பட்ட திருமேனி, அப்படிப்பட்ட திருமேனி, அந்த திருமேனியை பார்ப்பதற்கு இந்த கண் போதாது. இந்த ஊனக்கண்ணால திருமேனியை பார்க்க முடியாது. நோக்கினும் நுழைகிலை நுவலுகின்றதோர் வாக்கினும் அமைகிலை. வாக்கினால தோத்திரம் பண்ணலாமானா அந்த வாக்குக்கும் எட்டாதவன். மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே. மாற்றம் என்றால் வசனம், மன வாக்குக்கு எட்டாதவன். மன வாக்குக்கு, நம்முடைய மனசுக்கும் நம்முடைய வாக்குக்கும் எட்டாதவன் கடவுள். நம்முடைய மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதவன். அது திருப்பூர்ல சொன்னார் அருணகிரிநாதர். வாசித்து காணொனாதது பூசித்து கூடோனாதது வாசித்து காணொனாதது பூசித்து கூடோனாதது வாய் விட்டு பேசோனாதது நெஞ்சினாலே மாதற்கு தோணோனாதது நேசற்கு பேரோனாதது மாயைக்கு சூழோனாதது விந்துநாத ஓசைக்கு தூரமானது மாகத்துக்கு இரதானது லோகத்துக்கு ஆதியானது கண்டு நாயின் யோகத்தை சாருமாறு ஞானத்தை போதியாயினி குணத்தை போடிடாது மயங்கலமோ என்பது திருச்சிராப்பள்ளி திருப்புகழ். அதனாலே கடவுளை மனசாலே என்ன முடியாது, வாக்கினாலே வாழ்த்த முடியும். அது உலகலாம் உணர்ந்து ஊதுதற்கு அறியும். உலகலாம் உணர்ந்தும் ஊதுதற்கு அறியும். வாக்கினும் நுழையிலை மதிப்ப ஒன்றிலை. மதிப்பன்னா மனசினாலே என்ன முடியல. நிற்கரும் இளமையின் நிற்றி எந்த நீ ஆக்கியம் மயமை தருகிலோ மரூ இருமையும் ஒருமையும் இரண்டும் ஒன்றிய ஒருமையும் வந்தன. சாமி இருமையாகவும் இருக்கிறாரு, ஒருமையாகவும் இருக்கிறார். இருமைன்னா பேதமாக இருப்பது. உலகமும் கடவுளும் பேதமாக. கடவுள் உலகமாகாது, உலகம் கடவுள் ஆகாது. கடவுள் வேற, உலகம் வேற. சரி, அப்படியே இருந்தான்னா உலகம் என்ன ஆகுது? அவன் வேறையா இது வேறையா இருந்தா உலகம் என்ன ஆகுது? அதுக்காக என்ன பண்றான்? இரண்டு ஒன்றிய ஒருமையும். இரண்டு ஒன்றிய ஒருமையும். கடவுள் கடந்து இருக்கிறாரு. கடவுள் என்ற சொல்லுக்கே கடந்தும் கலந்தும் இருப்பது கடவுள். கட அப்புறம் உள் வருது அல்லவா, ரெண்டு வாக்கியம். கட உள் என்று இரண்டு வாக்கியம் கடவுள்னு வந்தது. அந்த உகரம் வகர மெய் மேல ஏறி, வகர மெய்யில ஏறி கடவுள் என்று வந்தது. கடவுள் என்று சொன்னால் கடந்திருப்பதும் கலந்திருப்பதும் கடவுள். கட என்ற சொல்லு கடந்திருப்பது, உள் என்றது கலந்திருப்பது. ஆகையாலே தன்னியல்பிலே கடந்திருக்கிறான். உயிர்களுக்கு நன்மை செய்ய வேண்டி கடந்திருக்கிறான். கலந்து அது எது போலன்னு கேட்டீங்கன்னா, அப்ப சூரியன் இருக்கிறான் அல்லவா, உலகத்தோடு கலந்திருக்கிறானா கடந்திருக்கிறானா? கலந்தும் இருக்கிறான், கடந்தும் இருக்கிறான். சூரியன் இருக்கிறான் பாருங்க. சூரியன் கடவுள். சூரியன் கடவுள். சூரியன் எப்படி இருக்கிறான்? கடந்து இருக்கிறான். அவ இருக்கிற தூரமும் சரி, சூரியன் இருக்கிற தூரமும் சரி, அவனுடைய ஒளியும் சரி, அவனுடைய தன்மையும் சரி, உலகமும் சரி. உலகத்துக்கு அவனுக்கு எவ்வளவு வித்தியாசம்? கடந்து. ஆனா அவனுடைய கதிர்கள் உலகத்துல கலந்து வச்சுக்க. உலகம் என்ன? நீ சூரியனை பார்த்து
சூரியன் எப்படி இருக்கிறான்? கடந்து இருக்கிறான். சூரியன் நம்ம கைக்கு எட்ட மாட்டான், கண்ணால பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? கண்ணால சூரியன் போயிட்டு தானே பார்க்கிறேன், பார்க்க முடியாது. கைக்கு எட்ட மாட்டான், பேசவும் முடியாது, கடந்து இருக்கிறான். ஆனா அவன் என்ன பண்றான்? எல்லை இல்லாத கருணையினாலே உலகத்துல கலந்து ஒளிய தந்து பயிருக்கும் உயிருக்கும் உலகத்துக்கு அவன் செய்கிற நன்மை அளவே. சூரியன் இல்லைன்னு வச்சுக்க, உலகம் இல்லை. சூரியன் இல்லைன்னா கடந்து இருக்கிறான், அதான் கடவுள். கடவுளுங்கிற சொல்லுக்கு கடந்து கலந்து, அது ஒன்றாய் வேறாய் உடனாய் என்பது சைவ சித்தாந்தத்தில் சொல்லுது. ஒன்றாய் இருக்கிறான், வேறாய் இருக்கிறான், உடனாக இருக்கிறான் என்று சைவ சித்தாந்தம். அதைத்தான் அதில் சொல்றாரு. இருமையும் ஒருமையும் பேதமாகவும் இருக்கிறான், அப்புறம் அபேதமாகவும் இருக்கிறான், அப்புறம் பேதாபேதமாகவும் இருக்கிறான். பேதம் அபேதம் பேதாபேதம்னு வடமொழியில சொல்றது. அதனாலே இருமையும் ஒருமையும் இரண்டு முந்திய ஒருமையும் அந்தன உலகம் யாவையும் பெருமையின் இயற்றிய பெருமை நின் செயல் அருமறை ஆனவும் அறிதற்பாலவும். அதனால இப்படி இருக்கிற உன்னை யாராலே அறிய முடியும்? இன்னதன்மையன் எந்தறியொன்னா இம்மானை என்பது சுந்தர தேவாரம். இன்னதன்மையன் எந்தறியொன்னா இம்மானை என்பது சுந்தர தேவாரம். கடவுளுடைய தன்மையே உயிர்களாய நம்மால கணக்கிட முடியாது. அதனாலே உருவோடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றி, உருவம் இல்லாமலும் பெயரும் இல்லாமலும் தொழிலும் இல்லாமல் இருக்கிற நீ, உருவம் இல்லை, பெயர் இல்லை, தொழில் இல்லாமல் இருக்கிற நீ பரவிய நீயவை பறித்து நிற்பது. இப்படி தனக்கென்று உருவம் பெயர் தொழில் இல்லாமல் இருக்கிற நீ அதற்கு மேலாக உருவத்தையும் கொண்டு பெயரையும் கொண்டு தொழிலையும் செய்கிறாய். படைத்தல் காத்தல் அளித்தல் ஆகிய தொழிலையும் செய்கிறாய், பெயரையும் கொண்டிருக்கிறாய், உருவத்தையும் கொண்டிருக்கிறாய். இதெல்லாம் எதற்காக கொண்டிருக்கிறாய் என்றால், விரவிய உயிர்க்கலாம் வீடு தந்திடும் கருணையதே அலார் கர்மம் யாவது. அதனால உன் பொருட்டாக ஒன்றுமில்லாமல் எங்கள் பொருட்டாக நீ திருமணி எடுத்துக் கொண்டிருக்கிறாய். எங்களுக்காக நீ பேர் வச்சுக்கிட்டு இருக்கிற, எங்களுக்காக ஊர் வச்சுக்கிட்டு இருக்கிற. அதனாலே இப்படி எல்லாமே உன்னுடைய எல்லை இல்லாத கருணையை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொண்டோம். அவ்வுயிரியாவுன் அருளிலாவளி செய்வினை முடியல. உன்னுடைய அருள் இல்லையானால் உயிர்கள் இயங்காது. உயிர்கள் எங்கவே எங்க. உள்ளே இருந்து இயக்குகிறான், வெளியிலிருந்து இயக்குகிறான், உள்ளே இருந்து இயக்குகிறான், வெளியிலிருந்து இயக்குகிறான். உன்னுடைய அருள் இல்லையானால் உயிர்கள் வாழவே வாழாது. சிறிதும் ஆதலால் விவ்விய நயப்பொடு வெறுப்பில்லாத நீ எவ்வகையோ உலக இயற்றும் தன்மை. ஐயால விருப்பம் இல்லாதவன் எப்படித்தான் அந்த உலகத்தை இயக்குகிறாயோ அந்த உண்மையை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. முன்னதின் முன்னன மொழிதுமே எனில் முன்னதற்கெல்லாம் முன்னதாக நீ இருக்கிறாய் என்று சொன்னால் அப்புறம் என்னமா இருக்கிற? பின்னதின் பின்னமா பேச நிற்கிறார். முன்னை பழம்பொருளாய் இருக்கிறார், பின்னை புதுமைக்கும் பேர்த்துவ பெற்றியராய் இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் முந்தி இருக்கிறானா? உலகத்தால அடிச்சுட்டான்னா அப்புறம் கடைசியா இருக்கா? அவன் தான் இருக்கிறான். கடைசியா இருக்கிறவனா அவன் தான், முதலா இருக்கிறவன் அவன். ஆதியாக இருக்கிறான், அந்தமாக இருக்கிறான். அவனுக்கு ஆதியும் அந்தமும். அன்னவையே எனில் ஒளிந்ததல்லையோ என்னென்ன நிர்ணயம் ஏற்றுகின்றது. புள்ளிய புறம்பொடித்ததும் காமனை ஒல்லனை எரித்ததும் உனக்கு சேர்த்தியும். புறத்தை எரித்ததும் காமனை எரித்ததும், புறத்தை எரித்ததும் காமனை எரித்ததும் அரிய செயல். ஆனா உன்னுடைய பெருமைக்கு அது சாதாரணம். உன்னுடைய பெருமைக்கு அது சாதாரணமான வேலை. புறத்தை எரிச்சான் அல்லவா சிரிச்சு, காமனை எரிச்சான் அல்லவா கண்ணை விழித்து, சாதாரண வேலை, ஒன்றும் பெருசு இல்லை. எல்லையில் விதி முதல் அனைத்தும் ஈண்டு நல்லருள் ஆணையே நடாத்தினன்கையால் எங்களை முன்னரே இயல்வெளி எந்தனை. பரம விஷ்ணுக்கள் பேசுகிறார்கள். எங்களை முன்னமே எங்களை படைத்தாய். பரம விஷ்ணுக்களை யார் படைச்சா? சிவருமான் படைச்சாரு. எங்களை இவ்வரசு ஏற்று வைத்தனை. இந்த தொழிலை நீங்க பாருங்க, நீ படைத்தலை செய், நீ காத்தலை செய் என்று சொல்லி இந்த தொழிலை எங்களுக்கு நீதான் தந்தாய். அதற்கு மேலே எங்களோடு ஒருவர் என்று திருத்தி மும்மூர்த்திகளாகவும் இருக்கிறாய். பரம விஷ்ணு ஒருத்தர் என்று சொல்லும்படியாக மும்மூர்த்திகளாகவும் எங்களோடு ஒருவனாகவும் இருக்கிறாய். நெஞ்செயல் எங்களின் அறிவரிது என்று போற்றினார். அதனாலே உன்னுடைய தன்மையை, உன்னுடைய செயலை, உன்னுடைய பெருமையை, உன்னுடைய அருமையை, உன்னுடைய ஆற்றலை, உன்னுடைய அருளை எல்லாம் எங்களால அறிய முடியாது சாமி எப்படின்னு முடிவு பண்ணினாரு. எங்களாலே அறியும், அதுதான் முடிவு. எங்களால அறியும். நீ எங்களுக்கு இறங்கி அருள் பண்ண வேண்டும், அதுதான் எங்களுக்கு தெரியுமே தவிர வேற ஒன்று உன்னுடைய பெருமையை சொல்லி முடியாது. வேத முதல் இன்னொரு மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா என்பாரு திருவாசகத்துல. வேத முதல் இன்னொரு மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா. வேதங்கள் துதித்தாலும் பரமவிஷ்ணுக்கள் துதித்தாலும் அவருடைய பெருமை தீராது. அது விண் சுமந்த கீர்த்தி விண்ணிறந்து மண்ணிறந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே நின்பெருங்கீர் பொல்லாவனையர் புகழுமாறு ஒன்றறியும். திருவாசகம் எப்படி சொல்லிச்சு பாத்தியா?
கீர்த்தி எப்படி இருக்கிறது? பெருமானுடைய கீர்த்தி எப்படி இருக்குது? விண்ணில் நிறைந்து இருக்கிறது, மண்ணு நிறைந்து இருக்கிறது, அப்பாலும் கடந்து இருக்கிறது. அதை உயிர்களாகி நம்ம சொல்லி முடியுமா? இப்ப நம்முடைய பெருமை என்ன? எவ்வளவு நேரம் ஆகும் சொல்ல நம்ம பெருமையை? நம்முடைய பெருமையானது இல்லை, இருக்கிறதாக கற்பித்துக் கொண்டு ஏதோ கொஞ்ச நேரம் சொல்லலாம். ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அதுக்கு மேல என்ன சொல்லுவேன்? உயிர்களுடைய பெருமை இல்லை. அந்த பெருமை அவன் தந்ததுதான். அந்த 2 நிமிஷம் சொல்றேன் பாரு. நான் இந்த சீகமட்டி குளித்தல்ல இருக்கிறேன், நான் பெரிய சோசி, அது என்னால் கணக்கெல்லாம் அருமையாக போடுவேன், சொன்னது சொன்ன மாதிரி நடக்கும். நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், தேவாரதிரு வாசம்லாம் தெரியும், திருப்பூர் நிறையா பாடுவேன், பிரசங்கம் நல்லா பண்ணுவேன். அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு. அவ்வளவுதான். அப்புறம் என்னத்தை சொல்றது? அவனுடைய பெருமை அளவுபடாது. அதுக்காக விண்ணிறந்து மண்ணிறந்து மிக்காய் வளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானேன் என்பதுங்கீர் பொல்லாவனை என் புகழுமாறு உண்டலியேன். அதனால இப்படி உன்னுடைய பெருமை எங்களால் சொல்லி முடியாது, உன்னுடைய அருமையை அறிய முடியாது, ஆற்றலை அறிய முடியாது, அருளை அறிய முடியாது, எங்களுக்கு இறங்கி அருள் பண்ண வேணுஞ்சாதி அப்படின்னு கேட்டுக்கொண்டார்கள். அப்படி கேட்டுக்கொண்டதுல அவ்வகை அமரரெல்லாம் அன்பு செய்து ஏத்தும் எல்லை மைவரும் இடற்று புத்தேர் மற்றவர் வதன நோக்கி நுவ்வுரல் எய்தி சிந்தை நுணங்கினேன் உங்கட்கின்னே எவ்வளவெனினும் இது வேண்டியது சக்தி இருந்தார். அதனால எல்லாம் கேட்டு சுவாமியானவர் உங்களுக்கு என்ன வர வேணுப்போ அப்படின்னு கேட்டாரு. கேட்ட உடனே சொன்னார்கள், பெருமானே, அவுணர்களாலே நாங்கள் இதுவரையிலும் பட்ட கஷ்டம் சொல்ல முடியாது. அது சூரமன்மனால பட்ட துன்பங்கள் சொல்லி முடியாது. எல்லாம் சிறையில் கிடக்கிறான். சில பேர் ஒளிஞ்சுக்கிட்டு அங்கங்க ஒளிஞ்சுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இப்போ இங்கே வந்திருக்கிறோம். 3/4 பேர் சிறையில் கிடக்கிறான். காவாசி பேர் தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு வந்துருக்கிறோம். அங்கே சிறையில் கிடக்கிற தேவர்கள் படுற நிமிஷம் சொல்லி முடியாது. பின்னாடி வருது சயந்தன் புலம்பூர் படலம்னு வருது பின்னாலே. அந்த படலத்தில் பார்த்தா தேவர்கள் சிறையில என்ன துன்பப்படுகிறார்கள் என்பது தெரியும். அப்படி அதனாலே நாங்கள் இது நாள் வரையிலும் பட்ட துன்ப அளவுபடாதது. அதற்கு மேல அந்த துன்பம் நீங்கும்படியாக தேவரீரை வேண்டினோம். அப்போது நாம் உமாதேவியை மணந்து கொண்டு பிறகு உங்களுக்கு ஒரு புத்திரனை தருவோம், அவன் மூலமாக உங்களுக்கு துன்பம் தீரும் என்று தேவரீர் அருளி செய்தீர்கள். அதனாலே தேவரீர் உமாதேவியை மணந்து வெகுகாலமாகி புத்திரனை தரவில்லை, அந்த புத்திரனை தந்து எங்களுக்கு துன்பத்தை தீர்க்க வேணும் சாமி என்று கேட்டார்கள். அப்படி கேட்ட போது எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு புத்திரன் தர வேணும். யாரு? சிவபெருமான் ஒரு புத்திரன் தர வேணுமா? அந்த புத்திரன் எப்படி இருக்க வேண்டும் சொல்றாரு. அந்த புத்திரனை எப்படி இருக்கும்? ஏன் என்று கேட்டால், சூரபன்மன் வாங்கி இருக்கிற வரம் அளவுபடாது. சூரபன்மன் வாங்கி இருக்கிற வரம் அளவில்லாது. எந்த ராட்சசனுக்கு அது மாதிரி கிடையாதுப்பா. ராவணனோ மற்ற கம்சனோ இரணியனோ யாரும் அந்த மாதிரிலாம் வர வாங்க கிடையாது. சூரபன்மனை அடக்குவதற்கு சிவபெருமானே வந்தான்னு சொன்னா அப்ப அவன் எவ்வளவு கட்டிக்காரனா இருக்கணும். அதனாலே அளவில்லாத வரம் பெற்றிருந்தா. எப்படியே வச்சதை யாக்க குண்டு தொலைக்காத உடம்புப்பா. இப்ப இருக்கிற குண்டெல்லாம் போட்டா கூட சூரபன்மனுடைய உடம்ப தொலைக்க முடியாது. இந்திர ஞாலத்தேது 108 யுகம் ஆயுள், 1008 அண்டங்கள் ஆட்சி, எல்லாரும் அவனை கும்பிடணும். இப்படிப்பட்ட வரத்தை வாங்கினான். அப்படிப்பட்ட வரத்தை சிவபெருமான் தான் தந்தாரு. தந்து கடைசியா என்ன சொன்னார் தெரியுமா? நம்முடைய சக்தி இல்லாமல் உங்களை யாரும் அழிக்க முடியாதுன்னு வரம் கொடுத்தாரு. நம்முடைய சக்தியை தவிர வேற யாராலையும் உங்களை அழிக்க முடியாதுன்னு வரத்தை கொடுத்திருந்தாரு. அதனாலே இப்பொழுது அந்த சூரபன்மனை அழிப்பதற்கு எப்படி புத்திரன் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க பாருங்க. அந்த பாட்டை பாருங்க. ஆதியும் நடுவும் ஏறும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமின்றி வேதமும் கடந்து நின்ற விமல ஓர் குமரன் தன்னை நீதரல் வேண்டு நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார். ஒரு புத்திரனை தரவனும் நாங்க. அது எப்படி இருக்கணுமா? உன் மூலமாக வர வேணும். உனக்கு சமானமா இருக்கணும். உனக்கு சமானமா இருக்கும். அவர் எப்படி இருக்கிறாருன்னு முதல்ல 2 வரியில சொல்றாரு. நீங்க இந்த பாட்டு எல்லாம் இந்த சொல்லலாம் கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஒரு புத்திரம் தர வேணும், அது உன் மூலமாகவே வர வேணும், உனக்கு சமானமா இருக்கணும். அவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? உனக்கு சமானம் என்றால் அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? சிவன் ஆதி இல்லாமல் இருக்கிறான், நடுவு இல்லாமல் இருக்கிறான், அந்தம் இல்லாமல் இருக்கிறான். ஆதியும் இல்லை, நடுவும் இல்லை, அந்தமும் இல்லை, தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதி. ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதி திருவாசகம். தோன்றினால் அப்புறம் என்ன ஆகும்? மறையும். தோன்றினால் மறையும். தோன்றவில்லையானால் மறைவு இல்லை. தோற்ற உண்டேல் மரணம் உண்டுன்னு சொல்றாருவா சுந்தரர். தோற்ற உண்டேல் ஒருத்தன் பறக்கிறான்னா எதுக்கு பறக்கிறேன்?
இறக்கிறதுக்காக. பிறக்கிறேன் எதுக்கு பிறந்திருக்கான் தெரியுமா? கொஞ்ச காலம் வந்துட்டு இறப்பதற்காக. நினைச்சு பார்த்தா கொஞ்சம் பகிர்ந்து கூட தெரியுது இல்லை? பிறக்கிறேன் எதுக்கு பிறந்திருக்காரு? பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே நாரல்லவா அப்பர் சுவாமி. பிறப்பதற்கே தொழிலாகி எதுக்குடா இறக்குறேன்? பிறக்கிறதுக்காக. எதுக்குடா பிறக்கிறேன்? இறக்கிறதுக்காக. இதான் உயிரிழந்தன். இந்த தன்மை இல்லாதவன் பிறப்பும் இல்லை. ஆதியன் நடுவம் ஈரும் அருவமும் உருவம் உப்பு. அருவமும் இல்லை, உருவமும் இல்லை, உப்பு இல்லை. அருவம் கடந்தது, உருவத்தையும் கடந்தது, உப்பு இல்ல. உப்புன்னா புரியுதா? அதை போல இன்னொரு பொருள் கிடையாது. சிவத்தை போல இன்னொரு பொருள் கிடையாது. சிவத்தை போல இன்னொரு பொருள். இங்க இருக்கிற ஒரு பணக்காரனை பார்த்து இவர் மாதிரி அவரும் பணக்காரங்க, இவர் மாதிரி அவரும் பணக்காரன் சொல்லலாம். அவர் மாதிரியே இருக்கிறாரு இவரு, ஆளையும் சொல்றோம். அவர் மாதிரியே இருக்கு என்று சொல்லுகிறோம். அதே போல கல்வியிலே, செல்வத்திலே, ஆற்றலிலே எல்லாம் பார்த்தா சமானமாக உலகத்துல ஒருவருக்கு ஒருவர் சமானமா சொல்லிவிடலாம். சிவனுக்கு சமானமா யாரையும் சொல்ல முடியும். அதனாலதான் சிவனோடு உட்கொண்டவன் தேடினே இல்லை, அவனோடு ஒப்பாருங்க யாவரும் இல்லை என்றார் திருமூலர். அந்த திருவள்ளுவர் தனக்கு ஓமை இல்லாதான். ஓமை ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் உப்பும் ஏதுவும் வரவும் போக்கும். ஏதுன்னா காரணம். ஏது என்றால் காரணம். காரணம் என்று சொன்னால் இப்ப எல்லா பொருளுக்கும் காரணம் உண்டு. எல்லா பொருளுக்கும் காரணம் உண்டு. காரணம் என்றால் இப்ப இந்த லைட் எரியுது இல்ல, இதுக்கு காரணம் என்ன? கரண்ட், மின்சாரம். சரி, இந்த உடம்பு எடுத்திருக்கிறோம்ல, இதுக்கு காரணம் என்னமா? அதிகமா இருவினை. காரணமாக புவி மீது திருப்புவர். இருவினை பிறவி கடல் மூழ்கி திருப்புவர். இந்த உடலுக்கு காரணம் என்ன தெரியுமா? இருவினை. இந்த கட்டடம் இருக்குன்னு வச்சுக்க, இந்த கட்டடத்துக்கு காரணம் என்ன? அதுக்குண்டான மூலப்பொருள்கள். அதுக்குண்டான மூலப்பொருள்கள். அந்த மூலப்பொருள் இல்லாம இந்த கட்டடம் வராது. அதனால காரணம் இது காரியம், காரணம் இது காரியம். அதுபோல அதனால சிவனுக்கு காரணம் இல்லை. அவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறான். அவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. அவனுக்கு காரணம் இல்லை. அது முன்னாடியே சொல்லியாச்சு. ஆகையினாலே இப்படி ஏதும் வரவும் போக்கு. ஏல வரவு போக்கு இருக்குதுவாரு, போக்கு வரவு. இப்ப நமக்கு போக்கு வரவு உண்டு. இவர் போயவராய் அவர் போயவராய் இதுவே தொழிலாய் வெறி போலன்னு திருப்புகள். அதனாலே போக்கும் வரவு. அதனால போக்குங்கிறது இறப்பு, வரவுங்கிறது பரப்பு. வரவு பரப்பு, போக்கு இறவு. அவனுக்கு போக்கும் இல்லை, வரவும் இல்லை. போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியன். நீங்க திருவாசகத்தை படிச்சீங்கன்னா எல்லா விடையும் வந்துடும். திருவாசகத்துல வராததே கிடையாது. 658 பாட்டு தான். அதெல்லாம் எல்லாம் இருக்கு. கடவுள் எப்படி போக்குவரவு இல்லாதவன், புணர்வு இல்லாத. புணர்வுனா கலந்து இருக்கிறது. இப்ப நம்ம என்னமா இருக்கிறேன்? கலந்துட்டான். எதுல? உலக வாழ்வில கலந்துட்டோம். அவன் எதிரையும் கலக்கிறது கிடையாது. தனியா தான் இருப்பான். போக்கும் இல்லை, வரவும் இல்லை. நாம் போக்குவரவு உரியதற்காக அவன் சக்தியோடு இருக்கிறான். போக்குவரவு உரிய ஆணையில் ஈர்க்கமின்றி நிற்கவன்றே என்பது சிவஞான போதும். அதனாலே போக்கும் வரவும். இன்பமும் துன்பமன்றி. இன்பமும் இல்லை, துன்பம் இல்லை. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே சிவபுராணம். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இப்ப நமக்கு இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. இன்ப துன்பம் ரெண்டும் நமக்கு அயால காரணம், வினையின் காரணமாக வந்து கொண்டே இருக்குது. மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா சிவத்துக்கு அயால இன்பம் இல்லை, துன்பம் இல்லை. அது இன்பமே பொருள். அதுக்கு இன்பமே வடிவம். சிவம் எப்படிப்பட்டது? இன்ப வடிவனம். இன்ப வடி. இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன். ஈரியிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே திருவாசகம். அதனால சிவம் என்று சொன்னால் அதுக்கு நேர் பொருள் என்ன தெரியுமா? இன்பம். சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம், இன்பம். சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம், இன்பம், சுத்தம், உத்தமம், அமிர்தம். சிவம் என்ற சொல்லுக்கு இன்பம், சுத்தம், உத்தமம், அமிர்தம், மங்களம். இந்த வாக்கியங்கள் எல்லாம் சிவத்துக்கிட்ட. சிவம் என்ற சொல்ல இன்பம், மங்களம், சுத்தம், அமிர்தம், உத்தமம். ஆகையினாலே இப்படி இன்பம் துன்பம் இல்லாதவன் வேதமும் கடந்து நின்றதுனால. வேதம் என்று சொன்னால் 4 வகையான வேதம் இருக்கே. அந்த வேதத்தினால அவனை அறிஞ்சிட்டு கூற முடியாது. வேதம் தடுமாறுதான். வேதம் தடுமாறுதான். வேதம் தடுமாறுதான். அதனால வேதங்கள் ஐயா என்று கூப்பிடுறான். வேதங்கள் என்ன சொல்லுதான்? ஐயா என்று வேதம் கூப்பிடுதான். என்ன காரணம்? வேதத்துக்கு எட்டாமல் இருப்பதனால ஐயா. தூரத்தில் இருக்கவன என்ன பண்ணணும்? ஐயா அப்படித்தானே கூப்பிட்டாங்க. வேதங்கள் ஐயா என ஒங்கி ஆழ்ந்த கந்த நுண்ணியனே என்கிறார் அல்லவா. அதனால வேதத்தையும் கடந்து இருந்தவன். விமல. விமலன்னா குற்றம் இல்லாதவன், மலம் இல்லாத. மெய்யா விமலா விடைப்பாக என்று வருது அல்லவா. அதனாலே இதுல ஆதி நடுவு ஈறு அருவம் உருவம் உப்பு ஏது வரவு போக்கு இன்பம் துன்பம் வேதமும் கடந்து நின்ற விமல. ஒரு 12 இலக்கணம் சொல்றாரு. இந்த 1.5 வரியில 2.5 வரியில 12 இலக்கணம் சொல்றாரு. யாருக்கு?
கடவுள், 12 இலக்கணம். இதெல்லாம் உயிரினு கிடையாது. இப்ப இதுல நேர்மாறா இதுக்கு மறுதலையா எல்லா உயிருக்கு உண்டு. ஆதி உண்டு, நடு உண்டு, ஈறு உண்டு, அருவம் உண்டு, உருவம் உண்டு, உப்பு உண்டு, ஏது உண்டு, வரவு உண்டு, போக்கு உண்டு, இன்பம் உண்டு, துன்பம் உண்டு. இதெல்லாம் நமக்கு உண்டு, அதுக்கு இல்லை. இது அருணகிரிநாதர் ஒரு திருப்பூர்ல சொன்னாரு. நம்ம தேவன் ஒரு திருப்பூர்னு வேறு. 6 மாறு மஞ்சு மஞ்சு 6 மாறு மஞ்சு மஞ்சு 6 மாறு மஞ்சு மஞ்சு 6 மாறும் 96. இதுல வர்றது 96 தத்துவம் 36, சாத்விக 60, 60 36 96. இதுல கூட்டலும் பெருக்கல் மாற்றி சொல்றாரு. 6 மாறு மஞ்சு மஞ்சு 6 மாறு மஞ்சு மஞ்சு 6 மாறு மஞ்சு மஞ்சு 6 நாளும் 6 மாய சஞ்சலங்கள் வேறதா விளங்குகின்ற ஆரணாகமன் கடந்த கலையான ஈருகூர் அரும்பெரும் சுவாமியா இருந்த நந்தி ஏது வெறியம் பலுந்தி உருதானாய் யாகுமாய் மனம் கடந்த மோன வீடு அடைந்தொருங்கி ஆனவா அடங்க என்று விருவேனோ அப்படி குட்டி வச்சு விட்டாரு கடவுள் இலக்கணத்தை. இப்ப இதுல சொல்றதெல்லாம் அதுல வருதுப்பா, அதுல சொல்றதெல்லாம் அதுல வருது. 6 மாறு மஞ்சு மஞ்சு 6 மாறு மஞ்சு மஞ்சு 6 மாறு மஞ்சு மஞ்சு 6 நாளும் 6 மாய சஞ்சலங்கள் வேறதா விளங்குகின்ற 96 கடந்து 36 தத்துவங்களையும் கடந்து திருப்பது. 6 மாய சஞ்சலங்கள் வேறதா விளங்குகின்ற ஆரண் ஆகமம் கடந்த கலையான ஈருகூர் அரும்பெரும் சுவாமியா இருந்த நந்தி ஏது வேறு எம்பலிந்தி உருதானாய் யாவுமாய் மனம் கடந்த மோன வீடு அடைந்தொருங்கி யானவா அடங்க என்று பெறுவேனோ என்பது திருப்பூர். அதனாலே இத்தனையும் கடந்து இருக்கின்ற சாமி சிவமல என்று சொல்லி ஓர் குமரன் தன்னை, ஓர் குமரன், ஒப்பற்ற ஒரு குமரன், ஒப்பற்ற குமரன் நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகழ்க்க என்றார். ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமின்றி வேதமும் கடந்து நின்ற விமல ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகழ்க்க என்றார் அப்படின்னு கேட்டாங்க. இந்த புத்தகனை கேட்கறதுலே தெரியல அந்த புத்தகம் எப்படிப்பட்டவர். அப்படி கேட்ட அந்த வரத்தை சாவியானவர் கருணையினாலே ஏற்றுக்கொண்டு அப்படியே புத்திரனை தருகிறேனார். வந்திக்கும் மலரோ நாடி வானவர் உரைத்தல் கேளா புந்திக்குள்ளிட செய்யற்க புதல்வனை தருதும் என்ன அந்திக்கு நிகர்மை என்னல் அருள் புரிந்து அறிஞராயோ சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டார். இப்படி தேவர்கள் கேட்டவுடனே சாமியானவர் என்ன பண்ணினார் தெரியுமா? 5 முகமா இருந்த சாமி 6 முகமானார். 5 முகமா இருந்த சாமி 6 முகமானார். அதே அந்த 6 முகத்தை யார் சிந்திக்கிறார்களா? அறிஞராயோ சிந்திக்கும் பரமஞானிகளாய் இருக்கப்பட்டவர்கள். பரமஞானிகளாய் இருக்கப்பட்டவர்கள் எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அந்த 6 திருமுகத்தை எடுத்துக்கொண்டான். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம், அதோ முகம். ஈசானம் மேல் நோக்கியது, தத்புருஷன் கிழக்கு நோக்கியது, அகோரம் தெற்கு நோக்கியது, வாம வடக்கு நோக்கியது, சத்யோசாதம் மேற்கு நோக்கியது, அதோ முகம் கீழ் நோக்கி. மேலே பார்க்குறான், கீழே பார்க்குறான், 4 திசையும் பார்க்குறான். தீர்ந்து போச்சு உலகமே. நம்ம பார்க்காத இடமே கிடையாது. 6 முகங்கிறது அதுதான். எல்லா இடங்களையும் அவன் பார்க்குறான். நமக்கு முன்னால வரதே சரியா தெரியும். தெரியுதானே? முன்னால வரதே சரியா தெரியலப்பா. அவன் எல்லா இடங்களையும் பார்க்குறான். மேல் நோக்கியது ஈசானம், கீழ் நோக்கியது அதோ முகம், தெற்கு நோக்கியது அகோரம், வடக்கு நோக்கியது வாமதேவன், கிழக்கு நோக்கியது தத்புருஷன், மேற்கு நோக்கியது சத்யோசாரம். தீட்சை பெற்றவர்களுக்கு இதெல்லாம் தெரியும். தீட்சை வாங்கினவர்களுக்கு இந்த இதெல்லாம் உண்மையெல்லாம் தெரியும். வந்திக்கும் மலரோ நாடி வானவர் உரைத்தல் கேளா புந்திக்குள் இடர் செய்யற்க புதல்வனை தருதும் என்ன கவலைப்பட வேண்டாம், இப்பொழுது உங்களுக்கு புத்திரனை தருகிறேன். அந்திக்கு நிகழ்மை என்னல் அந்திவானம் போன்ற மேனியுடையவன். அந்திவானம் போன்ற மேனியுடைய அந்திக்கு நிகழ்மை என்னல் அருள் புரிந்து அறிஞராயோ, அறிஞர்னா பேரான பரமஞானிகள், அறிஞரான பரமஞானிகள், அறிஞரானோர் சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான். அப்படி பரமஞானிகளாலே தியானம் பண்ணப்படுகின்ற இந்த 6 முகத்தை எடுத்துக்கொண்டான். அப்படி 6 முகத்தை எடுத்தான். நிற்புறம் அமரர் யாரும் என்று துண்ணென்ன நேடும் அற்புத நீரராய் அருள்முறை உண்ணி போற்ற
இப்படி ஆறுமுகத்தை எடுத்துக்கொண்ட உடனே இவர்களுக்கு அளவில்லாத ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இப்ப பேசாம இருந்தா திடீர்னு இப்பவே ஒன்றும் யாரையாலையும் கண்டுபிடிக்க முடியாது, உடனே ஆறுமுகத்தை எடுத்துக்கொண்டானே, உடனே ஆறுமுகத்தை சாமி திருவாடம் திரும்பின்னு எடுத்துக்கொண்டதுன்னா ரூமுக்குள்ள போய் போட்டு வர்றதில்ல, உடனே எடுத்துக்குவான். நிறுத்திடு நினைந்தமே. இப்ப நம்ம ஒரு வேஷம் வெளியே வேற வேஷம் போட்டோம்னா ரூமுக்குள்ள போய் தான் போட்டாகும், இன்னொரு வேஷம் போட்டதுன்னு வச்சுக்கோ ரூமுக்குள்ள போய் தான் போட்டாகும். அவன் அப்படி இல்லை, அப்பவே எடுத்துக்குவான். நிறுத்திடு நினைந்த வேணி நின்மலன் அருளினாலே, நிறுத்திடு நினைந்த வேணி நின்மலன் அருளி, அப்பொழுது எடுத்துக்கொள்வோம். அப்படி ஆறுமுகமானான். ஆறுமுகங்களும் ஒவ்வொரு முகங்களிலேயும் 3 கண்கள், 6 18 கண், ஒவ்வொரு முகங்களிலும் 3 கண். சிவபெருமான் முக்கண்ணன், ஒரு முகத்துக்கு 3 கண்ணு, 6 முகத்திலையும் 18 கண்கள். அந்த 6 முகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நெற்றிக்கண்ணிலிருந்து வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நெற்றிக்கண் அக்கினி. மிச்சூடர்கள் அவன் தான். வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நெற்றிக்கண் அக்கினி. அந்த அக்கினி கண்ணாய் இருக்கிற அந்த 6 முகத்துல அந்த 6 நெற்றிக்கண்ணில இருந்து 6 தீப்பொறிகளை வெளியில விட்டான். சிப்பரம் தான் கொண்டுள்ள திருமுகாறு தன்னில் பொற்பொரு நுதற்கண்டோறும் புலிங்கம் ஒன்று தந்தா. புலிங்கம் தான் நெருப்பு பொறி, நெற்றிக்கண்ணு, அதுல இருந்து நெருப்பு பொரிய வெளியில. தேவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு, அச்சமா இருந்துச்சு. அச்சமா இருந்தது, அங்கே இருக்க முடியல, ஓட்டம் எடுத்து விட்டார். அந்த நெற்றிக்கண்ணில் வந்த அந்த 6 பொறிகளும் அளவில்லாத வெப்பம், அளவில்லாத பிரகாசம். நல்ல முருகன் எப்படி வந்தான்னு பாருங்க. அளவில்லாத பிரகாசம், கணக்கிட முடியாத பிரகாசம், கணக்கிட முடியாத வெப்பம். ஆவதோர் காலை ஈசன் அருமுகன் முதற்கண் மாட்டே மூவிரு பொறிகள் தோன்றி முளறியான் முதலோ உள்ளொரு ஏவரு அணுகள் எல்லா எல்லை தீர்வம்மைத்தாயும் பூவுல கண்ட முற்றும் பொள்ளன பராய வந்தே மாதண்டம் கொலவு நேமி வாழ்வளை வைர உள்வாள் கோதண்டம் புரிந்தோன் வேதா குறித்துணர்வறிய சோதி வேதண்டம் பரவித்தன்ன மேதினி சூழ்ந்து வெண்போய் முதண்டங்காருஞ்சென்ற முதல்வன்கள் முதலிற் செந்தி மங்கையோர் பங்குடை வள்ளல் எந்திய செங்கனல் ஒளியில் செறிவதாமென அங்கவன் விழிபொலி அனல யாவை எங்குல உலகம் ஈண்டல் உற்றவே. அப்படி 6 நெற்றிக்கல்ல இருந்து 6 தீப்பொறி வந்தது. அந்த 6 நெருப்பு பொறிகளும் அளவில்லாத ஒளிமயமாக இருந்தது, அளவில்லாத வெப்பமுடையதாக இருந்தது. அதை தேவர்கள் பார்க்க நிற்க அஞ்சி விஷம் வந்த போது எப்படி ஓடினாலும் அது போல ஓடிவிட்டான், தூரத்தில் ஓடிவிட்டார். அந்த வெப்பத்தை தாங்க முடியாதவர்களாலே ஓடி போய் விட்டார்கள். உமாதேவியும் பயந்து ஓடி போயிட்டாளா, உமாதேவி பக்கத்திலிருந்து உமாதேவியும் பயந்து ஓடி, அவ்வளவு பயங்கரமானது. அதான் உலகத்தையே அழிக்க என்ன பண்றானா சிவபெருமான் தெரியுமா? கடைசியில உலகத்தை அழிக்க நெற்றிக்கல்ல இருந்து ஒரு சின்ன நெருப்பு பொறியை வெளியில விடுவானா, உலகம் முழுவதும் சாம்பலாகிடும். அப்படின்னா அது எப்படி இருக்கும்? நெற்றிக்கல்ல இருந்து சின்ன நெருப்பு பொறியை வெளியில விடுவானா, உலகம் முழுவதையும் கிளீன் பண்ணிடுமா. அப்படின்னா அது எப்படி இருக்கும்? நம்முடைய கற்பனையினால நம்முடைய புத்தியினால அதை நினைச்சு பார்க்க முடியாது. வலைத்தலை மானன வன்னி சூழ்ந்தொழி தலைத்தலை இருந்துள்ளோ தம்மின் விழுகிற நலத்த கண்ணுதல் நாதற் சேர்ந்தன களத்தலை அகன்றிடா காகம் போலவே. இப்படியான உடனே எல்லாரும் வெகு தூரம் ஓடி போய் விட்டார்கள். அப்படி ஓடி போய் அதன் பிறகு கொஞ்சம் தைரியம் மறுபடியும் தேவர்கள் சொன்னார்கள், தோற்றிய முதல்வெளி சுடரின் சூழ்வினுக்கு ஆற்றலராகி அடைந்தவானவர் நாற்றடம் பயமுடைய ஞானநாயகர் போற்றி செய்து இணையென புகழ்வதாயினார். பெருமானே, நாங்கள் புத்தரனை கேட்டோம், இப்பொழுது 6 தீப்பொறியை கொடுத்திருக்கிறார் சுவாமி, இதை எங்களால் உணர முடியவில்லை என்று வேண்டினார்கள். அப்படி வேண்டிய போது சாமி என்ன பண்ணினாரு? அஞ்சலின் அவர் புகழ் அண்ணலாதியோர் அஞ்சலி செய்திவை அறிந்து வேண்டல அஞ்சலிலஞ்சடை அணிந்த நாயகன் அஞ்சலிர் என்று கை அமைத்து கூ. அதனாலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி அவையஸ்தன் தந்து அதற்கு மேலே இந்த 5 முகத்தையும் ஒடுக்கி கொண்டு மறுபடியும் ஒரு முகமாக இருந்தார். 6 முகத்தில் 5 முகத்தையும் மறைத்து கொண்டு ஒரு முகமாக எழுந்திருந்தார். ஒரு முகமாக எழுந்தருளி அதன் பிறகு அந்த வாயு தேவனையும் அக்னி தேவனையும் கூப்பிட்டார். வாயு தேவன் அக்னி தேவனை கூப்பிட்டு அந்தியம் பெருநிற தமரன் அவ்வகை சிந்த கொண்டிடுவழி தெரிந்த வேரளன் முந்தையன் வெம்பூரி மூவிரண்டவாய் வந்து முன் குருகனும் எழுந்து நோக்கினான். அந்த 6 பூரிகளையும் பக்கத்தில் வர செய்தாரு. வர செய்து அந்த வாயு தேவனையும் அக்னியையும் கூப்பிட்டு இந்த பொறிகளை கொண்டு போய் 6 பொறிகளை நெருப்பு பொறிகளை கொண்டு போய் நீங்க சரவண பொய்களை இடுங்கள் என்று சொன்னார். அப்படி சொன்ன போது நீங்களை சுடர்களை நெறியிற்றாங்கியே வீங்கு நீர் கங்கையில் விடுத்திர அன்னவை ஆங்கவள் சரவண அமர உய்க்குமாள் இங்கிது நும்பணி என்று எம்பினார். அதனால இந்த 6 திரிப்பொருளையும் கொண்டு போய் கங்கையில் விடுங்க, அவ சரவணத்தில் விடுவா கங்கை என்று சொன்னார்.
சொன்னபோது அந்த வாயுதேவனும் அக்கினியும் பயந்து கொண்டார்கள். இந்த பொறியை தாங்கி எங்களால் கொண்டு போக முடியாது சுவாமி என்று சொன்னார்கள். அப்படி சொன்னபோது சுவாமி என்ன பண்ணாரு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அதை சுமக்கிறாப்புல ஆற்றலை கொடுக்குறேன்னாரு, உங்களுக்கு அந்த பலத்தை தருகிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே போல அயால பலத்தை தந்தாரு. அயால அந்த பொறியை சுமந்தார்கள். ஒன்றொரு நொடியின் உலகமுற்றுமாய் துன்றிய இச்சுடர் சுமந்து கங்கையில் சென்றிட நுங்கள்வால் திண்மை எய்துக என்றலும் நந்தனை இசைந்து போற்றினார். அதற்கு ஆற்றலை தந்தாரு. ஆற்றலை தந்த ஒரு பாடு அந்த பொறியை தாங்கினார்கள். தங்கத்தம்பாளத்தில் 6 பொறிகளையும் எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்டு செந்தளல் மேனியன் தீயன் வண்ணமான் தந்தனன் குமரன் தனாசு கண்ணிலா விந்திடையாமலா உலகின் முன்னரே வந்திடு வீரனா மதலை மானவே. இப்படியால வாயுதேவன் சுமந்து கொண்டு போனான். அப்படி வாயுதேவன் சுமந்து கொண்டு போய் கொஞ்சம் தூரம் போன உடனே அவனாலே முடியவில்லை. அவனாலே அந்த ஆற்றல் தந்தும் சுமக்க முடியவில்லை. அதன் பிறகு என்ன பண்ணா அக்னி இடத்துல கொடுத்தார். பருப்பதம் உருவிய படதல் மேயினார். இறத்தலன் கண்ணல் ஒன்று இடியின் தீங்குடர் பொறுத்தல் புலம்பி காலினோன் மறுத்த விற்பறைமுடி வரதனானையால் சிறப்படு பன்னிதன் சென்னி சேர்த்தினான். வன்னி என்கின்ற அக்னியினுடைய தலையில வைத்தான். அவன் தாங்கினான். அவனும் தாங்க முடியாம சிரமப்பட்டு அதால கங்கையில விட்டான். கங்கை என்கின்ற நதியில அந்த 6 பொறிகளையும் விட்டார்கள். அப்படி கங்கையில விட்ட உடனே கங்கை வறண்டு போச்சான். கங்கையில் விட்ட உடனே 6 பொறிகளையும் கங்கை நீர் வறண்டு போச்சு. கூர்சுடர் பண்ணவன் கொடுவைந்து உச்சிட ஆர்சுடர் தூதி வந்த அடைய மூவையில் ஊர்சுட சிவந்தகன் உருவன் துப்புரல் வாசடை கரந்தன வறந்த கங்கை நீர் அரணருள் முறையினை அறிந்து கங்கைதன் சிறமிசை ஏந்தியை சென்றோர் கண்ணலீர் சரவண மெனுந்தடம் தண்ணீர் சேர்த்தவும் மறையிழாயிடை மல்வுற்றாளென. அப்படி கங்கையில் விட்டால் கங்கை வறண்டது. கங்கை தாங்க முடியாமல் கொண்டு போய் அவள் சரவணத்தில் விட்டாள். சரவண பொய்கையில் விட்டாள். அப்படி சரவண பொய்கையில் விட்ட உடனே தேவர்கள் எல்லாம் அந்த பொய்கையை சூழ்ந்து 10 திக்களையும் காவலா இருந்தான். 10 திக்களையும் அது சொல்றாரு. எப்படி எல்லாம் 10 பேர் சுத்திக்கிட்டு இருக்கான்னா, இப்போ இதுல இருந்து தான் புத்திரன் வரப்போறேன் அவன் நம்ம துன்பத்தை தீர்க்க போறான் அப்படின்னு ஒரு ஏழை குடியானவன் ஒரு அரைக்காணி காக்காணி விதைச்சி வச்சுவிட்டு எப்போ விளையும் சுத்தி பார்த்து வர அது மாதிரி தேவரெல்லாம் எப்போ விளையும் சுத்தி அதே வந்துகிட்டு இருப்பான். அது போல தரித்திரமுடையவன் பொருளை தேடுவது போல இந்த தேவரெல்லாம் சுற்றி இருந்தார்கள். அது எப்படி சொல்றாரு, ஆவையின் காரும் அந்த அரியன் முதல் தேவர்கள் உவகையால் தெளிந்து சூழ்ந்தனர் மேவர அணியதாம் விளைவு நாடியே காவல்குள் நிறப்புடை காதலோரென. தரித்திரனானவன் ஒரு அரைக்காணி விதைச்சு வச்சிருந்தேன், நெல் விதைச்சு வச்சிருந்தேன். அது விளையிற பக்குவம் வந்து தானே விளையும், இருந்தாலும் சீக்கிரமா விளையாட்டு அந்த இடத்தை போல இந்த தேவரெல்லாம் சுற்றி இருந்தார்கள். சரவணத்தை சுற்றி இருந்தார்கள். சுற்றி இருந்து எல்லாம் போற்றினார்கள். சிவபெருமானை போற்றினார்கள். அப்படி கங்கையும் உல்கப்புக்க கடுங்கலற் கடவுச்சோதி அங்கிரு 3 முன்னர் அம்மை வாழ் இமயச்சாரது தங்கிய கமலம் பூத்த சரவணம் புகழும் முக்கட்புங்கவன் அருளால் துணை போன்றது வரத்தல் இன்றி. அதனால சரவணம் வரக்கவில்லைனார். சரவணம் அந்த நீர் வரக்கவில்லை. இப்பொழுது விண்ணிலே வந்தான். சாமியினுடைய கண்ணிலிருந்து வரும்போது விண்வெளியாக வந்தான். அப்புறம் என்ன, வாயுதேவன் சுமந்தான். அப்புறம் அக்கினி சுமந்தான். அப்புறம் மண்ணிலே வந்தான். இப்ப நீரிலே வந்தான். இப்ப பஞ்சபூதத்திலையும் கலந்துட்டான் முருகன். மண்ண தண்ணீர் நீர் நெருப்பு காற்று எல்லாத்திலையும் முருகன் கலந்துட்டான். பூதங்கள் 100 நின்றாய் என்று வருதல்லவா திருவாசகம். இப்படி எல்லா பூதங்களையும் கலந்து தன்னழியோடு நல்கி தரித்தன சரவண பேர் கண்ணகன் பொய்கை ஈசன் கட்டளில் மிசை கொண்டன்றே. அப்படி சரவண பொய்கையில இந்த 6 பொறிகளும் உடனே அந்த 6 பொறிகளும் என்ன ஆச்சு தெரியுமா, அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் அருவமாக இருந்தது. சிவம் அருவமாக இருந்தது. அப்புறம் திருவருள் செய்வதற்கு உருவத் திருமேனி எடுத்தது. அப்புறம் அனாதியாக இருப்பது, அனாதினா காலம் கடந்து இருப்பது. அதற்கு மேல பலவாக இருந்தது. அப்புறம் ஒன்றாக இருந்தது. ஏகன் அநேகன். அப்படி பலவாக இருப்பது, ஒன்றாக இருப்பது, பரமனாக நின்ற ஜோதி. பரம என்றால் பெரிய சோதியாக இருந்தது. அந்த பிளம்பு ஓர் மேனியாக சோதிதான் இப்பொழுது உருவமாக. சோதியாய் தோன்று உருவமே அருவா ஒருவனே சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே பந்த அருக்கு ஆனந்தமாகடலே என்பது திருவாசகம். அதனாலே இப்படி சோதியாய் இருக்கிற சாமி
சோதியா இருக்கிற சாமி உருவத்தை எடுத்துக்கொண்டது. அது கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வயோமமாகும் திருச்சிற்றம்பலத்திலிருந்து பொற்புடன் நடஞ்சியிருந்த பூங்கடல் போற்றி போற்றி என்பது பெரிய புராணம். அதனால சுவாமி சுரூப லட்சணம்னு சொல்றது. சுரூப லட்சணம்னா கண்ணால காண முடியாதபடிக்கு அளவற்ற ஜோதிமயமாக இருக்கு சுரூப லட்சணம். தடத்த லட்சணம்னா நமக்கு அருள் செய்ய வேண்டி இப்படி திருமேனி கொண்டு வரும். அதான் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி. அதைத்தான் இங்க சொல்றாரு. அருவமும் உருவமாகி அனாதியாய் பரவாய் ஒன்றாய் பரமமாய் என்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக கருணை ஊர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்த அங்கு உதித்தனன் உலகம் உய்ய நம்ம பார்வதேவதே. உலகம் உய்வதற்காக உலகம் என்றால் உயிர்களாகிய நாமெல்லாம் உய்வதற்காக சோதியா இருந்தவன் இப்பொழுது உருவத்திருமேனி கொண்டு வந்தான். சோதியா இருந்தவன் உருவத்திருமேனி கொண்டு வந்தான். சோதியா இருந்தா அந்த சாமியை காண முடியாது. சோதியாவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. இதான் சொன்னனே, சூரியனையே பார்க்க முடியாதுன்னா அந்த சோதியை பார்க்கணும். சூரியனுக்கு ஜோதியை கொடுத்தவனே அந்த சாமி. சூரியன்ல இருக்கிற ஜோதி இருக்குது பாரு, அது சிவனுடையது. சூரியன்ல இருக்கிற ஒளி சிவனுடையதுப்பா. அருக்க நிற்சோதி அமைத்தோம் திருவண்ட பகுதி, திருவாசகத்துல திருவண்ட பகுதி. அருக்க நிற்சோதி அமைத்தோன் மதியில் தன்மை வைத்தோன் திண்டரில் தீயில் வெம்மை செய்தோன் உயிர் வானிற்கலப்பு வைத்தோன் மேதகு காலின் ஊக்கம் கண்டோனர்கள் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றது எனைப்பல ஓடி எனைப்பலவன் அனைத்து அவ்வையின் அடைத்தோன் திருவாசகம். ஒவ்வொரு பொருளிலையும் ஒவ்வொரு தன்மையை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு பொருளிலையும் ஒரு தன்மையை வைத்தான். அதனாலே இப்படி எல்லாவற்றிற்கும் ஜோதியை கொடுப்பவனாய் இருக்கிற ஜோதி, எல்லா ஜோதிக்கும் ஜோதியை கொடுக்கிற ஜோதி, எல்லா ஜோதிக்கும் ஜோதியை கொடுக்கிற ஜோதி இப்பொழுது உருவத்திருமேனியாகவும் இருக்கு. அந்த உருவத்திருமேனி எப்படி வந்து தெரியுமா? கருணைகூர் முகங்களாகும். கருணைகூர் முகங்களாகும். 6 முகங்கள். 6 முகங்களும் கருணை பொழியுது. 6 முகங்களும் அது மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றினார் தோத்திரத்துல. 6 முகங்களும் கருணையே வடிவம். கந்தன் கருணை, கந்தன் கருணை, கருணையே கந்தன். அப்படி கந்தன் கருணை, கருணையே கந்தன். நீங்க முருகப்பெருமானே அனுபவிச்சவர்கள நிறைய பேர் அனுபவிச்சவருடைய அருளை பெற்றிருக்கிறார்கள். அதுல மிக சிறந்தவர் கச்சியப்பர் 2வது அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் கச்சியப்ப சிவாஜி சுவாமியும் முருகப்பெருமானுடைய அருளை, அவனுடைய அழக, அவனுடைய ஆற்றலை நன்றாக அனுபவித்து நம்மை அனுபவிக்க வைத்தார்கள். அவர்கள் அனுபவித்து நம்மை அனுபவிக்கும்படியாக பாட்டாக ஏற்றி தந்தார்கள். பரமஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாரும் இன்பத்தை அடையணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் இந்த திருவள்ளுவர் கிடைக்கணும். காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர் அகண்டாகார சிவ போகம் எனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி போராடமா ஏக உருவாய் கிடக்குது ஐயோ இன்பூற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழுமுன் புஜிப்பதற்கு சேரவாரும் ஜகத்தீர் தாய்மாரார். அதனாலே இப்படி பரமஞானிகள் யான்பற்ற இன்பம் பெருக இவையகம் என்று சொல்லி திருவருளை பெற்று அந்த திருவருளை நான் நன்றாக அனுபவித்து நீங்கள் அனுபவியும் அப்படி கொடுத்த வள்ளல்கள். அந்த வள்ளலிலே ஒருவர் கட்சியை பற்றி வாசிப்பார். அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி புலம்பதோர் மேனியாக கருணை ஓர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்த அங்குதித்தனன் உலகம் உய்ய என்பது இந்த பாட்டு. கந்தபுராணத்தில் இது ரொம்ப முக்கியமான அருமையான பாடல். முருகனுக்கு சுப்பிரமணியம்னு பேர். முருகனுக்கு சுப்பிரமணியம் என்று பெயர். சுப்பிரமணியம் என்கின்ற வடமொழியிலே சு என்றால் நல்ல, சு என்றால் நல்ல, பிரம்ம என்றால் பெரிய, நியம் என்று சொன்னால் வெளிப்பட்டது, நல்ல பிரமத்திலிருந்து வெளிப்பட்டது சுப்பிரமணியம். சுப்பிரமணியங்கிற சொல்லுக்கு சு நல்ல, ஒரு எழுத்துக்கு சு நல்ல, பிரம்மம் பெரிய, நியம் என்று சொன்னால் வெளிப்பட்டது. அதனாலே நல்ல பிரமத்திலிருந்து வெளிப்பட்ட பொருள் சுப்பிரமணியம். ஆகவே இப்படி அருவமாயிருந்தவன், உருவமாயிருந்தவன், அனாதியாயிருந்தவன், பலவாயிருந்தவன், ஒன்றாயிருந்தவன், பரமமாயிருந்தவன், சோதியாயிருந்தவன், அப்படிப்பட்டவன் தான் திருமேனி கொண்டு வந்தான். இதுல இந்த பாட்டை இந்த உகர அதிகமா இருக்கும். உகர எழுத்து அருவம், அதுல உகரமா, அப்புறம் மூ உகரமா, அப்புறம் மூ உகரம், அப்புறம் உரு உகரம், அப்புறம் பரமா இந்த ஜோதி பிளம்பு அதுல உகரம், கருணை ஊர் அதுல உகரம், அப்புறம் முகம் அதுல உகரம்,
அப்புறம் அந்த 12 அதில் உகரம், அப்புறம் உரு அதில் உகரம், அப்புறம் திரு உகரம், அப்புறம் மூ உகரம், அப்புறம் ரூ உகரம், அப்புறம் கு உகரம், அப்புறம் ஊ உகரம், அப்புறம் உகரம். இப்படி 12க்கு மேலே வருது அந்த உகரங்கள். உகர எழுத்துத்தான் ரச்சக எழுத்துன்னு வேறு. உகர எழுத்துத்தான் ரச்சக எழுத்துன்னு வேறு. ரச்சகம்னா காப்பாற்றுதல், காத்தல். அகாரம் உகாரம் மகாரம். அகாரம் படைத்தல், உகாரம் காத்தல், மகாரம் அடித்தல். தீர்ந்து போச்சு. அகர உகரா மகாரம், அதான் பிரணவமே. நல்ல அர்த்தங்கள் தான். அகரம் உகரம் மகரம், அதான் பிரணவம். அகார உகார மகாரம் 3 சேர்ந்து தான் பிரணவம். ஓம் என்பது அதில் அகாரம் படைத்தல், உகாரம் காத்தல், மகாரம் அடித்தல். அதில் காத்தலுக்காக வருகிற சாமி இது. இந்த சாமி காத்தலுக்காக வருது, நம்ம காப்பாற்றுவதற்காக ஒரு சாமி. அதனால உகரம் அதிகம். உகரம் அதனால தான் முதல்ல கடுதாசி என்ன போடுறோம், உகரம் தான். இப்போ அதெல்லாம் மாறி போச்சு, அதெல்லாம் தெரியறது இல்லை. பிள்ளையார் இதுக்கார போடுவோம் முதல்ல உகரம். அதனால பெரிய புராணம் என்னமா ஆரம்பிக்குது, உலகலாம்னா. கம்பராமாயணம் படித்தான் உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலவிருத்தலும் நிற்கலும் நீங்களா என்று உகரம். திருமுருகாற்றுப்பட உலகாம வெப்ப வள நிர்புதிரியும். அதனால உகரம் அவ்வளவு சிறப்புடையது. உகரம் அவ்வளவு சிறப்புடைய. காத்தல் ரச்சித்தல். அகரு அருவம் உருவம்மாகி அராதியாய் பலவாய் ஒன்றாய் பரமமாய் நின்ற ஜோதி புலம்பதோர் மேனியாக கருணை ஓர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் குதித்தனன் உலகம் உய்ய. ஒரு திரு முருகன் வந்தான் குதித்தனன் உலகம் உய்ய. ஒப்பற்ற திரு என்கின்ற அருள் பொருள் இரண்டையும் தருபவனாய் இருக்கிறவன், திரு என்கின்ற அத்தனை உயர்வுக்கும் புகலிடமாக இருக்கின்றவன், அவனுக்கு பேர் முருகன். இந்த அவதாரத்தில் முருகன்கிற பேரை வைக்கிறார். இந்த அவதாரத்தில் முருகப்பெருமானுக்கு பேரு எண்ணில்லாத பேரு. சரவணன், முருகன், கார்த்திகேயன், கந்தன், விசாகன், ஆறுமுகன், வேலவன் என்று பல பெயர் முருகனுக்கு. பல பேரா குமரன் என்று பல பேர். அதில் இந்த அவதாரத்தில் முக்கியமாக முருகன் வைக்கிறார். அதனால முருகப்பெருமானுடைய நாமங்களிலே மிக உயர்ந்தது முருகனாகும். அதனாலதான் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியிலே முருகன் குமரன் குகனந்து முடிந்து உருகன் செயலந்து உணர்வந்தருள்வாயினார். உருகன் செயலந்து உணர்வந்தருள்வாயினார். அதனால முருகா என உனை ஊதும் தவத்தினர் மூதுரையில் அருகாத செல்வம் அடைவார், வியாதி அடைந்து நெய்யார், ஒரு காலம் துன்பமெய்தார் பரகதி உற்றிடுவர், பொறுகாலம் நாடுபுகார், சமராபுரி புண்ணியனேனார் போரூர் சிதம்பர சுவாமி. முருக எனவோர் தரமோதடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனே முருகா எனவோர் தரமோதடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனே என்பது திருவள்ளுவர் திருப்புகழ். அதனால முருகன் என்கின்ற நாமம் மிக சிறப்புடையது. அதனால ஒலிக்கு துறை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மகொன்றா மொழிக்கு துறை முருகா என நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துறை அவன் பன்னிருதோளும் பயந்ததனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரம் என்பது கந்தர் அலங்காரத்தில். அதனால முருகான்னு புள்ளக வரந்தா பேரு வைங்க. அதெல்லாம் மாறி போச்சு. முருகங்கிறதெல்லாம் பழைய பேரா போச்சா. முருகன் கந்தசாமி எல்லாம் வைக்கிறதே இல்லை. முருகன் கந்தசாமி வடிவேலு பழனிவேலு கதிரிவேலு சரவணே எல்லாம் போயிருச்சுப்பா. ஒரு பேர் கூட இப்போ இல்லைப்பா. அப்படின்னா இந்த நாடு எவ்வளவு மோசமா போயிடுதுன்னு நீங்க நினைச்சு பாருங்க. இந்த நாடு எவ்வளவு மோசமா எவ்வளவு ஒசரத்துல இருந்தது இப்ப எவ்வளவு கீழே போயிடுச்சு. இதை யாராவது சொல்றானா? அரசியல் தலைவன் சொல்றானா? இல்லது ஆன்மீக தலைவர்கள் சொல்லுகிறார்களா? யாராவது சொல்றானா? ரொம்ப ரொம்ப வேதனை. பழனிவேல் கிடையாதுப்பா, முருகன் கிடையாது, கந்தசாமி கிடையாது, விசாலாட்சி கிடையாது, காமாட்சி கிடையாது, பரமேஸ்வரி கிடையாது, சதாசிவம் இல்லை, தட்சிணாமூர்த்தி இல்லை, சிவநாமமே போச்சு. தெரிஞ்சோ தெரியாமே முருகானு கூப்பிடுவான்ல, முருகானு கூப்பிடுவா, வடிவேலும் கூப்பிடுவான்ல. அடாடா இல்லப்பா. அதனால சைவத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சொற்பொழியை கேட்குறவளாவது வீட்டில் ஏதாவது புள்ளக வரச்சுன்னா பேரம் வச்சு வரச்சுன்னா அப்படி பேரை வைங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு சிறப்புள்ள நாமத்தை இதில் வைக்கிறார். முருகன் ஒரு திருமுருகன். ஒரு திருமுருகனா ஒப்பற்ற முருகன். ஒரு என்ற சொல்லுக்கு ஒப்பற்றவன், சமானம் இல்லாதவன். சமானம்னா இப்போ ஆகாயத்துக்கு சமானம் எதை சொல்றது? கடலுக்கு சமானம் எதை சொல்றது? கடலுக்கு கடல் தான் சமானம், ஆகாயத்துக்கு ஆகாயம் தான் சமானம். அதுபோல அவனுக்கு அவன் தான் சமம். ஆறுது முருகனுக்கு முருகன் தான். அவனுக்கு சமானமா வேற வேறு கிடையாது. ஒரு திரு முருகன் வந்தான் குதித்தனன் உலகம் உய்ய தோன்றல் வந்திடலும் வெண்பால் துந்துபி கரங்க. முருகன் அவதாரம் பண்ணினான். ஆகாய துந்துபிகள் முழங்கியது. கரங்களுற்ற ஆன்ற தொல் மறைகள் எல்லாம் அர்த்தன வேதங்கள் எல்லாம் முழங்கியது, பாடியது. அயனுமாலும் வாண்டுகள் மகத்தின் தேவ முனிவரும் மலர்கள் தூவி என்றவை ஆடுகின்ற ஏத்திசை எடுத்து சூழ்ந்தார்.
பிரமன் முதலான தேவர்கள் ஏராளமான மலர்களை கொட்டி வாழ்த்தினார்கள், வணங்கினார்கள், தோத்திரம் பண்ணினார்கள். எங்கள் கவலை தீர்ந்து போச்சு, எங்கள் கவலை தீர்ந்து போச்சு, சாமி வந்துட்டார் என்று சொல்லி அதில்லாத மகிழ்ச்சி வெள்ளத்திலே மூழ்கிறார்கள். ஏவர்தம் பாலும் இன்றி எல்லதீர் அமலர்க்குள்ள மூவிரு குண நெஞ்சைக்கு முகங்களாய் வந்ததென்ன பூவியல் சரவணத்தன் பொய்கையில் வைகும் ஐயன் ஆவிகள் அருள் மாற்றால் அறுமுகம் கொண்டானன்றே. தேவர்கள் எல்லாம் 5 தலையோட போனார்கள். தேவர்கள் எல்லாம் 5 தலை பயந்துகிட்டு அஞ்சி போனார்கள். 5 தலையோட போனார்கள். நீங்கள் அஞ்ச வேண்டாம் வந்து அவன் 6 தலையோட வந்தான். நீங்க அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி அவன் என்ன பண்ண 6 தலையோட. காலமேகப்புலவர் ஒரு பாட்டி பாடினார். காலமேகப்புலவர் சங்கரருக்கு 6 தலை, சங்கரருக்கு 6 தலை. என்னது சிவபெருமானுக்கு 6 தலையில் இருக்குது கங்கை. சங்கரருக்கு 6 தலை, சண்முகருக்கு 6 தலை, ஐங்கரருக்கு மாறுதலையானது யானை தலை. சங்கரருக்கு 6 தலை, சண்முகருக்கு 6 தலை, ஐங்கரருக்கு மாறுதலையானது. சங்கை பிடித்தோருக்கு 6 தலை. ஆற்ற தலைக்கு வச்சு கொடுத்துருக்காரு. சங்கரருக்கு 6 தலை, சண்முகருக்கு 6 தலை, ஐங்கரருக்கு மாறுதலையானது. சங்கை பிடித்தோருக்கு 6 தலை பித்தான் என்பாதம் படித்தோருக்கு 6 தலை பார் என்று பாடினார் காலமேகப்புலம். ஆகையினாலே இப்படி உயிர்களுக்கு 6 தலையை தர அவன் 6 தலையோட வந்தான். 6 தலை தர 6 தலை. அதனால கந்தனை போல சாமி எந்த லோகத்திலும் கிடையாது. கந்தசாமிக்கு சமானம் கந்தசாமியே தான். ஆகையினாலே இப்படி மல்லலம் புவனத்துள்ளவன் உயிர்கணங்கட்கெல்லாம் ஒல்லையின் மகிழ்ச்சி எரி உகையன் குறிப்புண்டான தொல்லையில் அவுணனாகன் சூரனே முதலா உள்ள எல்லவர் தமக்குமாயி இருங்குறி புற்ற அந்நாள் மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அளக்கொணாமல் நிறைவுடன் யாண்டுமாயி நின்றிடு நிமலமூர்த்தி அருமுக உருவாய் தோன்றி அருளோடு சரவணத்தின் வெறிகமல் கமலப்போதிவு திருந்தருளினானே. இப்படி முருகப்பெருமான் 6 முகத்தோடு 12 திருக்கரங்களோடு 6 தாமரையில 6 குழந்தைகளா 6 முகத்தோடு தானே இப்ப 6 குழந்தைகளாக ஆகிவிட்டார். இப்படி 6 முகம் 12 திருக்கரங்கள் ஒரு திருமீனியாக இருந்தவன் திடீர்னு 6 புள்ளகளாக 6 புள்ளகளாக 6 தாமரையில 6 குழந்தைகளா அப்படி ஆகி இப்படி ஆகி அந்த தாமரையில இருந்தான். அதை சுற்றியே தேவர்கள் எல்லாம் போற்றி கொண்டிருந்தார்கள். அளவில்லாத மகிழ்ச்சியில் இருந்தார்கள். தேவர்கள் பூமலை தூவினார்கள், தோத்திரம் பண்ணினார்கள், வேதம் முழங்கியது, ஆகமம் முழங்கியது. ஐயால உலகம் முழுவதும் ஐயால என்ன வந்து தெரியாமல் எல்லா உயிர்களுக்கும் மகிழ்ச்சி வந்தது. இப்படியாக முருகப்பெருமான் சரவண பொய்யில 6 முகத்தோடு எழுந்தருளி இருக்கிறான். அதற்கு மேலே அவன் எப்படி அந்த புத்திரன் சிவபெருமான் அழைச்சிக்கிட்டு வர்றாரு, என்ன செய்கிறான், அவனுடைய சிறப்பு என்ன, அவனுடைய தன்மை என்ன, அவனுடைய கருணை என்ன என்பதையெல்லாம் அடுத்தாப்புல வந்து கொண்டு இருக்கிறது. அதனால அடுத்த வாரத்திலே திருவருளாலே சந்திக்கலாம், சிந்திக்கலாம். இப்பொழுது முருகன் 6 முகத்தோட இப்பொழுது எழுந்தருளி விட்டான். அதனால் நம்முடைய துன்பங்கள் தொலைந்து விட்டது, நமக்கு இன்பம் வந்து விட்டது என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்யும். சந்தனம் வந்த தொடராதே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனந்தென்று துணை நாடும் கண்டு கொண்டல் ஊற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவைபாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா செம்பரம் குந்தில் பெருமாளே செம்பரம் குந்தில் பெருமாளே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேடி எறிய மஞ்சை வாழ்க யானத நனங்கு வாழ்க வாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் உயிர் முகங்கள் போற்றி முகம் புலிகருணை போற்றிய வரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகஞ்சவேள் மலரடி போற்றி என்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வான்முகில் வளாது வைக வழி வளங்குறக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் ஒங்கனற்றவம் வேள்வி மல்க வேண்மைகள் சைவ நீதி வழங்குக உலகம் எல்லா நம பார்வதி பதே. வள்ளி தேவதேனா காந்த ஸ்மரணாரகரா சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம்.